أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, மன நிம்மதிக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த தலைப்பு எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. அதுலேயும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. எல்லா தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நிம்மதி தேவையானதாகத்தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மனிதன் நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நிம்மதி மனுஷனுக்கு தேவைங்கிறதுக்கான ஒரு அடையாளம்தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கிறது. கூடுதலாக தூக்க மாத்திரை விற்பனை ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நிம்மதி இல்லை அப்படிங்கிறத. அதுபோக இன்றைக்கு சூசைட் பண்ணக்கூடிய வீதம் கூடிக்கிட்டு இருக்குது. தற்கொலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி சூசைட் அட்டம்ப்ட் ஆகி தப்பிக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. WHO ரிப்போர்ட்டின்படி 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறார், 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் தற்கொலை முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தூக்க மாத்திரையை அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவும் அதே மாதிரி யூகேயும் தான் அதிகமாக தூக்க மாத்திரையை பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் அதிகமாக தூக்க மாத்திரை பாவிக்காங்கன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் சோமாலியா அது மாதிரியான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற நாட்டில் உள்ள மக்கள் பாவிக்கலான்னு கேட்டால் இல்லை. அப்போ தற்கொலை முயற்சியை எடுக்கிறது சோத்துக்கு இல்லாமல் பசி தாங்கேலா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் சூசைட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி இல்லை. நல்ல பொருளாதார வளர்ச்சி வசதி, யூகேக்கு ஒரு விசா கிடைக்காதா, யூஎஸ்ஏக்கு ஒரு விசா கிடைக்காதா ரெண்டு நாங்கள் எதை தேவைப்பட்டுட்டு இருக்கிறோமோ அந்த நாட்டில் உள்ளவங்க சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. தூக்க மாத்திரை அதிகமாக பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதை நாங்கள் பார்ப்போம், எதனால் இந்த தூக்க மாத்திரை தேவைப்படுது, எதனால் நிம்மதியை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிம்மதிக்கு என்ன வழி, நிம்மதிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை கையாளுறாங்க. மனுஷனுக்கு என்ன தேவை அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை தன்னுடைய தொழில் ஆதாரமாக எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா மடங்கள் அமைக்கப்படுது. மன நிம்மதிக்கு யோகாக்கள், தியானம் அப்படின்னு புது சாமிகள் கிளம்பிடுறாங்க. நிம்மதிக்கு இங்கே வாங்க அப்படின்னு யோகா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் தன்னை ஒரு சாமி என்று, தன்னை ஒரு கடவுள் அவதாரம் என்று, தீர்க்கதரிசி என்று சொல்லி கொள்ளக்கூடியவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. அவர்கிட்ட போனால் நமக்கு நிம்மதி இருக்கும், கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா அது இருந்தும் நிம்மதி இல்லை அப்படி என்று ஒரு சாரார் அதில் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நிம்மதிக்கு இசை, மது, அதாவது யூரோப்புகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு நிறைய இந்த கிளப்புகள் டிஸ்கோ வச்சுருவாங்க. அதில் டான்ஸ் இருக்கும்,
ஆண் பெண் கலப்பு இருக்கும், மது இருக்கும். அன்றைக்கி விடிய விடிய அதில் போய் இருந்து மனசுக்கு நிம்மதி கிடைக்குதா அப்படின்ட்டு என்ன செய்ய போகிறாங்க, அப்படி பார்த்துக்க போகிறாங்க. இது ஒரு சாரார் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னும் என்னென்னா இந்த கவுன்சிலிங் அதே மாதிரி டிஎம்ஆர்ன்னு சொல்லுவாங்க, டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு நிம்மதி தாரோம் அப்படின்றாங்க. இன்றைக்கி படிக்கக்கூடியவங்க பார்த்தா அந்த சீசனுக்கு இதை படித்தா தான் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் QS படித்து கட்டாருக்கு போகலாம்ன்றுக்கிட்டு இருந்தவங்க இப்போ கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எங்கே கவுன்சிலிங் கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுகளை கிளம்புறாங்க. ஏன்னா மக்களுக்கு அது தேவை இருக்குது, இதில் நிறைய வருமானம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு நிம்மதி தேவை அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களாக இருக்குது. இது எந்த ஒரு வகையில் போனாலும், இசையை கேட்டாலும், மது அருந்தினாலும், அதே மாதிரி டிஸ்கோ போனாலும், இந்த யோகாக்களுக்கு போனாலும், கடைசியில் அதுலேயும் நிம்மதி இல்லாமல் வெளியில் வெறுங்கையோட மனுஷன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த நிம்மதி இங்கே வா என்று சொல்லக்கூடியதில் திருக்குர்ஆன் சூரத்து நஹல் 97வது வசனம் அழகான ஒரு வாசகத்தை சொல்லி காட்டுது. அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆணோ பெண்ணோ யார் நல்லமல் செய்கிறாரோ ஈமான் கொன்ற நிலையில் அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா அப்படிங்கிறான். அப்போ நிம்மதியான வாழ்க்கை இங்கே வா அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் அழைக்குது. அதுக்கு 2 நிபந்தனை, ஒன்று ஈமான் கொண்டிருக்கணும், இன்னொன்று நல்ல அமல் செய்யணும். ஆணோ பெண்ணோ இங்கே நிம்மதி அப்படின்ட்டு இஸ்லாம் திருக்குர்ஆன் சூரத்து நஹல் 97வது வசனம் என்ன செய்தண்டா அழைப்பு கொடுக்குது, இங்கே வாங்க நிம்மதியான வாழ்க்கையை தாரோம் அப்படிங்கிறது. இது உலகத்தில் வெற்றி கண்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா தேசங்கள்லையும் பல கொள்கையில் இருக்கிறவங்களும் கடைசியில் அனுபவித்து முடிஞ்சு ஆண்டு முடிஞ்சு நிம்மதி தேடி இந்த மதத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே தஞ்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இருந்தவங்க என்னமோ அவங்கள கண்டு பொறாமப்பட்டு நானும் ஒரு டான்ஸர் ஆகணும், நானும் ஒரு நடிகர் ஆகணும், நானும் ஒரு பிளேயர் ஆகணும், நானும் இப்படியெல்லாம் அனுபவிக்கணும், நானும் இப்படியெல்லாம் போதை வச்சுட்டு பாவிக்கணும் என்று இருக்கிறவன் ஆசைப்பட்றான். ஆனால் அதையெல்லாம் பாவித்து முடித்தவன் எனக்கு ஒரு நிம்மதி இங்கே தான் கிடச்சிருக்குது, அழகான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். இந்த நிம்மதி எந்த வகையில் நம்மக்கிட்ட சேருது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், அங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபாங்கிறான். நல்ல அமல் செய்யுங்க, ஈமான் கொன்ற நிலையில் ஆணோ பெண்ணோ நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு இருக்குதுன்று அல்லாஹ் தஆலா சவால் விடுறான். அப்போ முதல் ஈமான் கொண்டிருக்கணும், 2வது நல்ல அமல் செய்திருக்கணும். இதை செஞ்சால் அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. அது எப்படிங்கிறதையும், அதை எப்படி நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ங்கிறதையும், இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்ம நிம்மதியை எப்படி உருவாக்குறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு நிம்மதி தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில், சரி, அப்போ குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள வாழ்க்கையில், குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, இப்படி பல்வேறுபட்ட வகையில் நமக்கு நிம்மதி தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள பிரச்சனையை நாங்களே மனக்கண்ணுக்கு முன்னால் வச்சுக்கிட்டு
நான் சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் இதிலிருந்து வெளியில் வந்து நாம் ஒரு நிம்மதியை அடையலாம். இந்த பிரச்சனைகளை மன நிம்மதி தேவை எப்படி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தால் அதை சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வழங்கணும். ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு வேர்டு நாம் அகராதியில் பார்க்க முடியாது. அதாவது மன இறுக்கம், மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு தீர்வு, அதாவது மருத்துவம் செஞ்சால் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இயலாது. விளங்கிட்டா? பிரச்சனையே நம்ம இல்லாமக்கலாமான்னு கேட்டால் முடியாது. என்ன செய்யலாம்? பிரச்சனையை முகம் கொடுத்து தாண்டி போகத்தான் முடியும். அதனால தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு வேர்டு தான் அகராதியில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் என்கிற ஒன்று இருக்காது. அப்போ முதல் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த தலைப்புக்குள்ளே போகக்குள்ள பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது? பிரச்சனை இல்லாமல் எப்படி வாழ்கிற? ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி என்று நாம் எதிர்பார்த்தோம்னா அது சத்தியமாக நடக்காது. ஏனென்றால் மனுஷனாக பிறந்த பிரச்சனை வந்து தான் நாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சூரா முஹம்மத் 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலநபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் கண்டிப்பாக உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சோதனை வெறும் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும், நாம் உங்களை கண்டிப்பாக சோதிப்போம், பிஷைஇ மினல் ஹவுஃப் வல் ஜூ', பயத்திலிருந்து ஒரு விஷயத்தாலும் பசியாலும், ஒனக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், பொருளாதார சேதம், உயிர் சேதம், விளைச்சல் சேதத்தாலும் உங்களை நாங்கள் சோதிப்போம், கண்டிப்பாக சோதிப்போம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சோதனைங்கிறது எல்லாருக்கும் வரும், கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு வகை நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நமக்கும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், நமக்கும் ஒரு கஷ்டம், நமக்கும் ஒரு சோதனை வரத்தான் செய்யும். அப்போ இந்த சோதனையிலிருந்து ஒழிய முடியாது, சோதனை இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போ உள்ள விஷயம். அங்கே தான் நிம்மதி இருக்குது. அதை நம்ம எப்படி முகம் கொடுக்கறது, அதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி முகம் கொடுக்குறங்கிற யுக்திகள், அந்த யுக்திகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரு. இப்போ சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொல்லி கொடுப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அதை நாம் ஹேண்டில் பண்ணிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நிம்மதி இருக்கும். அது இந்த உளவியல் தத்துவங்கள், உளவியல் கருத்துக்கள், உளவியல் மேதைகள் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் எப்படி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறது படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல இந்த நிம்மதி என்கிறத நாங்கள் எடுக்கிறதுக்கு முதல் பிரச்சனை என்கிற ஒன்று எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூட்டில் வரத்தான் செய்யும், வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வாரது அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்ய போகிறோம், படிப்படியாக பார்க்க போகிறோம். அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் லோஸ்டாக இருக்கலாம், அல்லது கல்யாணம் முடித்த வகையில் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளால் பிரச்சனையில் இருக்கலாம், பிறக்கும்போது நம்மளோட ஒட்டி பிறந்த பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு நோய் தீராத பிரச்சனை, கஷ்டம், மேலே இடி, இப்படியான விஷயங்களாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாருங்கள், அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எதை தொட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் லோஸ்டில் தான் இருக்குது, பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லவே வெக்கமாக இருக்குது, 20 வருஷமாக தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்குது, இன்னும் கடன் தான் இருக்குது, வெளி உலகத்தில் சொல்ல முடியலை, வெக்கமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில நேரம் நமக்கு ஏதாவது சூனியம் நடந்திருக்குமோ அப்படி என்று யோசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ முதல்ல இந்த பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம முதல் வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும்போது நாங்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம்.
அதில் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயம் ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல் செய்யணும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். ஈமான் கொன்ற விஷயங்கள் 6. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. புரிஞ்சுதா? இந்த 6 விஷயத்தை ஈமான் கொள்றதுக்குள்ளே எப்படி நிம்மதி வருது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் முதல் விஷயம் சரியாயிடும். 2வது நல்லமல் செய்கிறதால எப்படி நமக்கு நிம்மதி வருது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். முதல் விஷயத்தை நம்ம தெளிவாக வழங்கணும் என்னன்னு சொன்னால், இந்த ஈமான் கொள்கிற விஷயத்தில் பாருங்கள், நமக்கு மறுமைனால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறோம், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்கிறோம், வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு நம்ம ஈமான் கொள்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்கிறோம். மறுமை நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஈமான் கொள்கிறோம். இந்த இடத்துலையே நாம் என்ன செய்கிறோம்னா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஒட்டச்சிக்கிட்டு வெளியில் வர போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளோடு எல்லாருக்கும் முடிஞ்சு போகும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாளையில் நமக்கு எல்லாருக்குமே என்ன செய்ய போகுது, முடிய போகுது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு இன்னொரு மறுமை வாழ்க்கை இருக்குதுங்கிறத நம்ம ஈமான் கொள்கிறோம். அந்த மறுமை வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஈமான் கொண்டுட்டோம்னா மறுமை வாழ்க்கையை ஒன்று இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சந்திக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துண்டு துண்டாக வெட்டப்படுறாங்க, நெருப்பில் தூக்கி போடப்படுறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க, கண் தெரியாத நபித்தோழர் இருந்தார். இப்படி எல்லா கஷ்டங்களோடையும் அந்த நபித்தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முறையீடு செஞ்ச நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுங்க செல்வம் பெருகும், இந்த வசனத்தை ஓதுங்க நோய் நீங்கும், இப்படியெல்லாம் துவா கேளுங்க எல்லாமே சரியாயிடும் என்று சொல்லலை. விளங்கிட்டாங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க அடிமையாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அடிமையாகவே வாழ்ந்தாங்க, அடிமையாகவே மரணிச்சிட்டாங்க, அடிவாளத்தில் குத்தப்பட்டாங்க. அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அடிமையாக தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அடிமையாக தான் வாழ்ந்தாங்க, ஒட்டகத்தில் கட்டப்பட்டு 2 துண்டாக கிழிக்கப்பட்டு மரணித்து போனாங்க. இப்படி அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்து கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்து இஸ்லாத்துக்கு வந்தது பிறகும் கஷ்டங்களை சந்தித்து அப்படியே போனாங்க. ரொம்ப வசதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கபன் சிலைக்கும் வழி இல்லாமல் மௌத்தா போனாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வசதியாக இருந்தவங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுனால குடும்பம் சொத்து தர மாட்டேன்ட்டாங்க, வச்சுக்க வந்துட்டு வந்துட்டார். கடைசியில் அவர் மரணிக்கிறார். அந்த மரணத்தில் உஹது யுத்தத்தில் அவருடைய கபநாடையை பற்றி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அழுகுறாங்க. அவருடைய கபநாடை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தலையை மூடினா காலை மூடுறதுக்கு பத்தல்ல, காலை மூடினா தலையை மூடுறதுக்கு பத்தல்ல, அந்த துணி காணாமல் போச்சு. சஹாபாக்கள் அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துணியால் தலையை முடுங்க, இலைகளால் காலை முடுங்கன்னாங்க. 6 பேர் ரொம்ப வசதிக்காரர். மக்காவின் தெருவில் சந்தையில் நிற்கிறவங்க திரும்பி பார்க்காம சொல்லுவாங்க, முஸாப் இங்கே தான் எங்கேயோ நிற்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர் பூசிக்கிட்டு வர அத்தரு வேறு யாருமே காசு கொடுத்து வாங்க முடியாது, அவ்வளோ விலை உயர்ந்தது. அவ்வளோ வசதியானவர் கபன் சிலைக்கும் வழி இல்லாமல் மரணிக்கிறார். அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டப்பட்ட சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அட்வைஸ் என்ன, அவங்களுக்கு கொடுத்த நிம்மதியான வார்த்தை என்னன்னா, எல்லாம் மறுமையில் கிடைக்கும், உங்களுக்கு மறுமையில் இதுக்கு கூலி கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் நமக்கு நிம்மதியை தரும். மறுமையில் இதுக்கு கூலி இருக்குது, அல்லாஹ் இதுக்கு மறுமையில் நமக்கு கூலி தருவான். அவ்வளோ கஷ்டப்பட்ட சஹாபாக்கள் போகிறாங்க, மக்களே பொறுமையாயிருங்க, அல்லாஹ் மறுமையில் இதுக்கு கூலி தருவான். சொர்க்கம் உன்னதமானது, அந்த சொர்க்கத்து இன்பங்கள் இதமானது, அங்கு மரணம் கிடையாது, அங்கு நீண்ட கால வாழ்க்கை. சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் சொல்ல மாதிரி ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும், அங்கே உங்கள் மனசு என்னெல்லாம் ஆசைப்படுறதோ அதெல்லாம் கிடைக்கும், என்ன ஆசைப்படுறதோ அதெல்லாம் கிடைக்கும், அங்கே மரணம் கிடையாது. சூரத்துல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்கிற மாதிரி லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் பின்றாது, அப்படியே மரணிச்சிருவாங்க. அது வசதி இருந்தாலும் இல்லாட்டின்னு இருந்தாலும் திங்காட்டின்னு தூங்கினாலும் விழிச்சிருந்தாலும் மரணம் வந்துடும். அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லாருக்குமே நல்லா இருக்காது, மூமின்களுக்கு நல்லா இருக்கு. அப்போ முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு கொடுத்த விஷயம் நிம்மதிக்கு என்னென்றால் ஈமான். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு பாக்கியம் இல்லாதவள்,
நான் ஒரு பாக்கியம் இல்லாதவன், நான் ஒரு சான்ஸ் இல்லாதவன். இந்த தாழ்வு மனப்பாங்கு வந்துடுது. எனக்கு அது சரியில்லை, உடம்பு சரியில்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு வாழ்க்கை சரியில்லை, எனக்கு மனைவி வாய்க்கலை, புள்ள குட்டி வாய்க்கலை, எனக்கு தொழில் வாய்க்கலை, எனக்கு ஒரு வாகனம் இல்லை, எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஆண்மை குறைபாடு, எனக்கு சீனி வியாதி, எனக்கு கேன்சர், எனக்கு கண் இல்லை, எனக்கு கால் இல்லை, கை இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தானே. ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடும். சூரத்து துஹா 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உனக்கு அல்லாஹ் தந்த அருளை வெளியில் பேசுங்கிறான், அதை மட்டும் பேச மாட்டேங்கிறோம். நமக்கு பிரச்சனையை சொல்கிறோம். மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, நிறம் சரியில்லை, வீடு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஊர் சரியில்லைன்னு சொல்கிறோமே தவிர நமக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லாஹ்ட அருளை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறோம். எது அல்லாஹ்ட பெரிய அருள்? அல்லாஹ்ட அருள் எது? சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகமும் இருந்து அதுபோல இன்னொன்றும் இருந்து அத்தனையும் அல்லாஹ் கிட்ட கொடுத்து அல்லாஹ் என்ற அந்த தண்டனையிலிருந்து விட்டுடு வினயமாக பேரம் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அதை போல் இன்னொரு மடங்கு இருந்து மறுமையின் தண்டனையில் தப்பிக்கிறதுக்கு அத்தனையும் எடுத்துக்கோ, என்ன விட்டுடு என்று கெஞ்சினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கையில் 2 மடங்கு இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் நமக்கு அல்லாஹ் தந்த ஈமானால் நம்ம தப்பிக்கிறோம் என்றால் பொறுமதி இந்த ஈமான் தான். இந்த ஈமான் நமக்கிட்ட இருக்கிறது பொறுமதி. முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லைங்கிற மாதிரி இந்த ஈமான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. நம்ம இயற்கையாக பிறந்திருக்கோம். சிலர் இஸ்லாத்தை தழுவிட்டோம், சிலர் இஸ்லாத்தில் பிறந்துட்டோம். எப்படியோ அல்லாஹ்ட அருள் நமக்கு கிடைச்சிருக்குது, ஈமான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதில் பொறுமதி தெரியலை. அதில் பொறுமதி தெரியாமல் தான் இந்த ஈமான் கிடைச்சும் தொழுகை விட்டு போட்டிருக்கோம். இந்த ஈமான் கிடைச்சி இதை விட்டு போட்டு காவிரிக்கு பின்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு போகிறாங்க. எத்தனையோ பெண்கள் முஸ்லீம் அல்லாத கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஈமானை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அற்ப சுகமும் ஒரு சதை இன்பத்துக்கு கையில் கிடைச்ச பொறுமதியை விட்டுட்டு ஒரு வாழ்க்கைக்கு போய்த்தாங்க. அப்போ உண்மையிலே இந்த ஈமான் ரொம்ப பொறுமதி. அதே சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அருள் உங்களுக்கு பூர்த்தியாகிவிட்டது. அருள் உங்களுக்கு பூர்த்தியாகி விட்டதுங்கிறான் அல்லாஹ். இந்த ஈமான இந்த மார்க்கத்தை அருள் என்று சொல்கிறான். அந்த அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இதை விட என்ன வேணும்? பொறுமதி. என்ன நிலையில் இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்கும். நம்ம எப்பயாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்போமா? நேற்று சாப்பிடலை, முந்தின நாள் சாப்பிடலை, இன்னைக்கு சாப்பிடலை, தலை சுற்றி அப்படியே விழுந்திருப்போமா? நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வடிகட்டின வசதி இல்லாத ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பிளேண்டியாவது கிடைக்கும். அந்த அளவுக்காவது இருக்கும். வடிகட்டின வசதி இல்லாத ஒரு வீட்டுக்கு போனால் வந்திருக்கார் ஹாஜி, இருங்க ஹாஜி என்று ஒரு பிஸ்கெட் ஆளும் கிடைக்கும், ஒரு பிளேண்டியாவது கிடைக்கும், ஒரு டீ தண்ணியாவது என்ன செய்யும் கிடைக்கும். ஆனால் சஹாபாக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் நம்ம எங்கே இருக்கிறோங்க, சாப்பாடு இல்லாமல் நான் மயங்கிட்டேன் விழுந்துட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மயக்கம் எங்கே வந்துச்சுன்னா பள்ளிக்குள்ளே தான் வந்துச்சு. அப்போவும் அல்லாஹ் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நம்பிக்கை என்ன? மறுமையில் கிடைக்கும். ஈமானோட இருப்போம், அல்லாஹ் தருவான் அப்படி என்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. சிந்திச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் சரியாக யோசிக்கணும். அந்த சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மறுமையை வச்சாங்க. மறுமையில் வெற்றி, மறுமையில் கிடைக்கும், இதுக்கு கூலி இருக்குது அப்படின்னு வச்சாங்க. அகதியாக ஓடி வராங்க. எங்கே? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமானோடு இருப்பவங்க ஓடி வராங்க. இடையில பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த நபித்தோழர் மலையில் ஏறினன்றுக்கு சொல்கிறார், என்னுடைய ஈச்சன் தோட்டம் இந்த இடத்துல இருக்குது, விரும்பினவங்க எடுங்கட ஓடுறான். என்னுடைய ஒட்டகம் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது, ஒட்டகப்பட்டியே இருக்குது, ஓடுனா ஓடுறான். என் வீட்டை எடு, ஒட்டகத்தை எடு, ஈச்ச மரத்தை எடு, நான் ஒத்த ஆளாக போகிறேன், ஈமானோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ போகிறேன். சொத்துக்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க வரும் கையோடு. எந்த நம்பிக்கையோடு? ஈமான் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்போம், மறுமையில் வெற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனாங்க. உஹது யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நபித்தோழர் கையில்
ஒரு பழக்கொலையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியில் வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே, இன் குத்தில் தூ ஐன அன கதன், நான் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டால் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே என்றார்கள். மீதி பழத்தை தூக்கி வீசினாங்க. எனக்கு இந்த உஹது மலைக்கு பின்னால் சொர்க்கத்தின் வாசம் வருது என்று கவிதை பாடினார்கள். எதிரியை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள், யுத்தம் செய்தார்கள், ஷஹீதானார்கள், மரணிச்சாங்க. அப்போ அவங்க அந்த மறுமையில் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை, மறுமையில் இருக்கும், அதில் பொறுமதி அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ பிரம்மாண்டமானது, அது அவ்வளோ சான்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, கனடாவுக்கு விசா செஞ்சு தாரோம், 1 கோடி ரூபா அப்படின்னு இருக்கிற வீடு வளவு விற்கிறான். கனடாவை கண்ணால் காணலை. வேறு நம்பிக்கை என்னென்னா, கனடான்ற ஒன்று இருக்கான், அங்கே போனால் நல்ல எப்படியாவது தொழில் செஞ்சிடலாமா, பெட்ரோல் செட்லையாவது வேலை செஞ்சிடலாம், ஒரு ஹோட்டலில் வெயிட்டர் வேலை செஞ்சாலும் உழைச்சிடலாம், ஒரு வருஷத்தில் நம்ம வீடே வேண்டிடலாம். அப்போ என்ன நம்பிக்கை, கனடா ஒன்று இருக்கான், அங்கே போனால் தொழில் செய்யலாம் அப்படி என்றுட்டு இவர் ஃபெமிலியோட போகிறதுக்கு ஃபெமிலி விசா ஒன்றுக்கு இருக்கிற ஊடு வளவு சொத்து எல்லாத்தையும் விற்று காசு கொண்டே கொடுக்கார். இன்கேஸ் அவன் ஏமாத்தினா இவர் நடு ரோட்டில், ஆனால் அவருக்கு நம்பிக்கை ஏமாற்ற மாட்டான், பேய்த்திடலாம், எப்படியோ கனடாவுக்கு பேய்த்திடலாம். இப்போ இந்த கனடாவுக்கு போனாங்க காய்ச்சல் வராதா, இந்த கனடாவில் கேன்சர் வராதா, கனடாவில் ஆக்சிடென்ட் வராதா, கனடாவில் நோய் பரவாதா, கனடாவில் மரணம் வராதா? வெறும் ஆனால் ஒரு நம்பிக்கை, எப்படியோ வாழலாம். இருக்கிற சொத்தெல்லாம் விற்று நடு தெருவில் வந்து நின்று எப்படியாவது கனடாவுக்கு போய் வாழணும் என்கிற ஒரு எண்ணம் இந்த மனுஷனுக்கு வருதே. நடக்கும், நடக்காமல் இருக்கும், ஆனால் எப்படியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்கிற அந்த சொர்க்கத்துக்காக ஒரு 1000 ரூபா தர்மம் செய்ய மனசு வருதில்லை. நம்மகிட்ட ஒரு சொத்தை கொடுக்கறதுக்கு தர்மம் செய்தில்லை. நம்பிக்கையோடு எழுந்து தஹஜ்ஜத் மனசு வருதில்லை. நம்பிக்கையோடு அல்லாஹ்கிட்ட துஆ கேட்க மனசு வருதில்லை என்றா எப்படி நிம்மதி வரும்? அப்போ அந்த நிம்மதி வரணுமெண்டா ஈமான் கொண்டு நல்லமல் செய்யணும். அந்த ஈமான் எங்கேருந்து வருது? இந்த 6 விஷயத்தை ஈமான் கொள்ளணும். அதில் மறுமையில் கிடைக்கும், இதுக்கு கூலி இருக்குது. இப்போ கஷ்டப்பட்ட சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சொர்க்கம் இதை விட புனிதமானது, மறுமை நமக்கு வெற்றியானது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது இதமானது, வஇந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அந்த அல்லாஹ்கிட்ட இருக்கிறதான் சிறந்த ஒதுங்கும் தளம், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது சிறந்தது. அந்த தோழர்களுக்கிட்ட ஆறுதல் சொன்னாங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க தோழர்களே, அல்லாஹ் இதுக்கு கூலி தருவான், கண்டிப்பாக சொர்க்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களை யாருக்கு மறுமை நாளையில் இவ்வளவுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கு விருப்பம்? நான் ரெண்டு முன்னுக்கானா. அப்போ இப்படி அந்த சஹாபாக்களுக்கு ஆசை ஊட்டினாங்க. இப்போ மறுமை பற்றிய நம்பிக்கை வரும்போது இங்கே நிம்மதி வருது. இங்கே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அதை நினைக்கும் போது அப்படியே உடஞ்சி தூளாக போகுது. அங்கே கிடைக்குமா? சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் வரும், அது ரொம்ப ஆபத்தான கஷ்டமான ஒரு நோய், எப்போ என்னிடம் வருதுன்னு தெரியாது. அடுப்படியில் சமைச்சிட்டு இருக்கக்குள்ளே வந்து நெருப்பில் விழுந்தாலும் அவங்க வெளியில் வர முடியாது, அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த 6வது கண்டு தூக்கினா தான், இல்லாட்டி நெருப்பில் தான், கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளேயும் விழலாம். அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இந்த ஃபிட்ஸ். அந்த ஃபிட்ஸு வரக்கூடிய ஒரு பொம்பளை போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஃபிட்ஸு வரும், எனக்காக துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன் ஷிஇதி ஒலக்கில் ஜன் இன் சபர்த்தி ஒலக்கில் ஜன்னா வ இன் ஷிஇதி அதுஉ பஹலக். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கண்டா பெண்ணே, இதுக்கு கூலி சொர்க்கம். இல்லை நீங்கள் விரும்பினா சொல்லுங்கள், நான் துஆ கேட்குறேன், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தாரத்துக்கு. சொன்ன உடனே அந்த பெண் சொன்னது, யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தேவைண்டாங்க. வாய்ப்பு. நபி துஆ கேட்டால் எப்படியும் அல்லாஹ் நிவாரணம் தருவான், நோயிலிருந்து வந்துடும் என்ற நம்பிக்கையோட வந்தாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நீ பொறுமையாக இருந்தா இதுக்கு பகரமாக அல்லாஹ் தார கூலி சொர்க்கம் மகளே.
என்ன செய்ய துவா கேட்கையா சொர்க்கம் தேவையான்னு கேட்டோன்னே கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே சொன்னாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தேவை. ஆனால் விழும்போது என்னுடைய ஆடை விலகி அவுரத்து தெரியாமல் இருக்கிறதுக்கு துவா கேளுங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொன்னதாக முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கலாம். அதான் இந்த நிம்மதி இப்போ வந்தாச்சு அந்த பெண்ணுக்கு. இப்போ அந்த ஃபிட்ஸு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக போச்சு. இந்த ஃபிட்ஸு நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேனே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த நோய், எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று சொன்னவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருந்தால் அதுக்கு கூலி சொர்க்கம் என்று சொன்ன பின்னால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்றால், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எனக்கு மட்டும் கிடைச்ச சந்தர்ப்பம், எனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு, இதில் நான் பொறுமையாக இருந்து நான் சொர்க்கம் போக போகிறேன். நிம்மதி வந்தாச்சு. இப்போ இந்த ஃபிட்ஸ் அவங்க தாங்கிக்க முடியுது, அந்த கஷ்டத்தை அவங்களால ஏற்றுக்க முடியுது. யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு தொழிலுக்கு போகிறோம், அந்த தொழிலுக்கு சம்பளம் பேசியாச்சு. கஷ்டம், வெயில், வேர்வை, ஓசத்தை நிற்கணும், கவுத்தில் நிற்கணும், பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கணும், ரோட்டு போடணும், ரோட்டில் நிற்கணும், கஷ்டம். இப்போ அறிவிக்கும் ஓவர் டைம் செஞ்சால் இவ்வளவு சம்பளம். எப்படா வேலை முடியும், நிழலில் போய் உட்கார்றதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு என்று இருந்தவர் அந்த சம்பளத்தை பார்த்து ஓவர் டைமுக்கு ரெடி ஆகிறார். ஓவர் டைமுக்கு ரெடி ஆகிறார். வெயிலில் நின்று வேர்வை சிந்தி உழைச்சி வேலை முடியும் போது, பஸ் நாளைக்கும் வேலை இருக்குத்தானே அப்படிங்கிறான், நாளைக்கும் கஷ்டப்பட வருவேன் தானே அப்படிங்கிறான். எதுக்காக? தனக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தால் தன் குடும்பத்துக்கு கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், நான் நிம்மதியாக இருக்கலாம்ங்கிறதுக்காக. அப்போ இந்த உலகத்தில் வேலை செய்கிறவர் ஓவர் டைம் செய்கிறது இங்கே கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டுக்காக என்றால், மறுமையில் கிடைக்கிற அந்த சொர்க்கத்துக்காக இந்த உலகத்தில் செய்யக்கூடிய இந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏன் முடியாது? முடியும். இதை தாங்கினா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் தாங்கிக்கிறேன், நான் ஃபிக்ஸோடு இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்க யாரை சொல்ல அது போதுமன். அப்போ ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரிடம் இந்த முகத்தை மறைக்கிற வசனம் வருவதற்கு முன்னால் பெண்கள் முகத்தை மூடணும் என்கிறத கடமையாகிறதுக்கு முன்னால் திறந்துக்கு தான் போனாங்க. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர்கிட்ட இந்த பெண்ணு போகும்போது சொல்கிறாங்க, உனக்கு ஒரு சொர்க்கவாதியை காட்டையான்னு கேட்டாங்க. காட்டுனாங்க, சொர்க்கவாதியை காட்டுங்க. அந்த போகிற பெண்ணை பார், அண்ணா போகிற அந்த கருப்பு பெண்ணை பார். என்னப்பா இப்படி இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. நபி அவங்கள்ட்ட நான் இருக்கும்போது இந்த பெண்ணு வந்து இந்த கேள்வி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் பண்ணாங்க, அந்த பெண்ணு தாங்கிட்டு போனாங்க, அவள் சொர்க்கவாதி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் கஷ்டங்களை தாங்கும்போது அதுக்கு கூலி சொர்க்கம், சொர்க்கம் அதுங்கிறத நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ நமக்கு என்ன மேலோட்டமாக நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளின் போது ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் பொறுமையாக இருப்போம். அந்த பொறுமையாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், மறுமையில் இதுக்கு கூலி இருக்கும். அந்த கூலி, அந்த பொறுமைக்கு கூலி சொர்க்கம். அந்த பொறுமைக்கு கூலி என்ன? சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியானுக்கு ரொம்ப விருப்பமானதை அவரிடமிருந்து நான் எடுத்து அதில் அவர் பொறுமையாக இருந்தால் இவலுஹு இண்டி அல் ஜன்னா, அதுக்கு கூலி நான் கொடுப்பது சொர்க்கம், பகரம். அதுதான் அவருக்கு ரொம்ப விருப்பம். பிள்ளை ஒன்று மௌத்தாய் பொறுமையாக இருக்கார், இல்லாட்டி கண் ஒன்று போய்த்து பொறுமையாக இருக்கார், கால் ஒன்று போய்த்து பொறுமையாக இருக்கார், அதுக்கு கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம். இப்போ இந்த மனுஷன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் போது கடவுளை திட்டுறானா, அதான் சோதனை. நம்ம யோசிக்கணும், ஏன் நல்லா சோதிக்கணும்? அப்படியே விட வேண்டியதானே. எல்லோரும் நல்ல டொப்பா, எல்லோரும் நல்ல வசதியாக, ஆரோக்கியமாக, எல்லோரும் அழகாக, எல்லோரும் அப்படியே விட வேண்டியது. மறுமையில் அல்லாஹ் தஆலா சிலருக்கு சொர்க்கம் சிலருக்கு நரகம் கொடுக்கணும். கொடுக்கும்போது அல்லாஹ் கிட்ட எவனை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காமத்தான் தீர்ப்பு வழங்குவான். ஒருத்தரை கூப்பிட்டு நீ ஓடு நரகத்துக்கு, ஏன் அல்லாஹ் உனக்கு நான் 5 பிள்ளை தந்திருந்தேன், உனக்கு பிள்ளை பாக்கியமே இல்லாமல் இருந்திருந்தால் நீ தொழுதிருக்க மாட்டேன். அவன் திருப்பி கேட்பான், நீ தராமல் விட்டு இருந்திருக்கலாமே, நான் தொழுதிருப்பேன்னு சொல்லுவான். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதித்தான். அதான் சூரத்து முஹம்மது 31வது வசனம், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன்.
உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் நாம் கண்டிப்பாக சோதிப்போம். அந்த பொறுமை என்பது மின் அஸ்மில் உமூர், சூரத்துல் லுக்மான் 14வது வசனம். அது மிக சிறந்த ஒரு வீர செயல். அந்த பொறுமை சும்மா வராது. அந்த பொறுமை வரணுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கை ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பொறுமையாக இருக்கும். கண்டிப்பாக கனடாவுக்கு இவன் விசா தருவான், இவன் நிறைய பேருக்கு விசா கொடுத்துருக்கான், இவன் விசா கொடுத்து போன ஒரு ஆள் என்னோட ஃபோனில் கதைச்சு அவர் நல்ல தொழிலில் இருக்காராம், இவன் எப்படி நமக்கு செஞ்சு தருவான், பயப்பட தேவையில்லை, ஒரு 2 கோடியை சுருட்டி கொடுப்போம் என்று இருக்கிறதையெல்லாம் வலிச்சு துறைச்சி கொடுத்து கடனும் பட்டு கொடுத்து போட்டு காப்பிக்கிரிக்க அவனுக்கு முடியுதுன்னா அவனுக்கு மேலே இருந்த நம்பிக்கை. அல்லாஹ்வுல நம்பிக்கை வைக்க முடியாது. அல்லாஹ் ஏமாத்துவானா? நீ இதை செய் நான் கூலிதாரேங்கிறான், என்ன பிரச்சனை நமக்கு? அப்போ அந்த மறுமை நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும். இதுக்கு கூலி சொர்க்கம், அவ்வளோதான். அந்த பொறுமை எப்படி வரணும், அந்த பொறுமை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம், பொறுமை வாரத்துக்கு நம்ம கலாக்கதிரை நம்பணும். கலாக்கதிரை நம்பினா நமக்கு பொறுமை வந்துடும். அந்த கலாக்கதிரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் ஹதீத் 22வது வசனம். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னால் நான் எழுதித்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ நமக்கு வார பிரச்சனைகளை, கஷ்டங்களை நம்ம முதல்ல ஒரு விஷயத்தில் யோசிக்கணும், இதெல்லாம் அது எழுத்து. இப்போ கலாக்கதிரை பற்றி ஈமான் கொள்ளணும். ஈமான் கொள்கிற 6 அம்சத்தில் ஒன்று கலாக்கதிர். எப்படி நம்ம கலாக்கதிரை ஈமான் கொள்ளணும்? இது அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹ் நாடினது, அல்லாஹ்வுடைய எழுத்து நடக்குது. இப்போ முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத அல்லாஹ் எழுதிட்டாங்கிறான். அப்போ நமக்கு இது நடக்கும்ங்கிறது அல்லாஹ்வுடைய எழுத்து, கலாக்கதிர். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னு சொல்றான். அப்போ இது கலாக்கதிர். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான் என்கிறான். இது கலாக்கதிர். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹ் நமக்கு இதை எழுதித்தான், இது கலாக்கதிர். இந்த கலாக்கதிரை நம்பும் போது நமக்கு பிரச்சனையிலிருந்து நிம்மதி வந்தாச்சு. எப்படி நிம்மதி வருது? நமக்குள்ள மனசை உறுத்துற என்ன தெரியுமா? நாம் மாமியிட மகளை கல்யாணம் முடிச்சதெல்லாம் நம்மளோட பிள்ளைக்கு கண் தெரியாமல் போனேன் என்ற மடத்தன் என்று சொல்கிறேன். நான் தூக்கம் மயக்கத்தை அழைச்சி வண்டி எடுத்துக்கு போனதெல்லாம் எக்ஸிடம் பட்டு வைப்பு மௌத்தான் என்ற மடத்தன். நான் அண்டு வல்லமையாக மேய்ஞ்சிச்சு ஓஃப் பண்ணிட்டு வைக்கிறேன், அண்டு மட்டும் மறந்துட்டேன், கடையே பற்றி போச்சு, என் பிள்ளைகளை சொத்தெல்லாம் கருகி போச்சு என்று மடத்தான் என்று தன்னைத்தானே நொந்துக்கிறது. நான் ஒரு பாவி, நான் ஒரு அநியாயக்காரன், நான் என்ன செய்வேன், எனக்கு இப்படி நடந்து வச்சேன், என்னால் தான் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருப்பார். இப்போ நிம்மதி இல்லை இவருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்? சார் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நான் அநியாயமாக பேசிட்டேன், நான் அப்படி போயிருக்கக்கூடாது, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் அதை செஞ்சிருக்கக்கூடாது, நான் அப்படி திட்டிருக்கக்கூடாது, நான் அதை செஞ்சிருக்கக்கூடாது, நான் அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். இப்போ இவருக்கு நிம்மதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் 1450வது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் அஸாபக்கல் முஸீபா, வ இன் அஸாபத்கல் முஸீபா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. ஒரு நாளும் நீ இந்த வார்த்தை சொல்லாத, நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்கும் மட்டும் சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். என்றால் நீ என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ் நாடினதை அல்லாஹ் செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்ட எழுத்து நடக்குதுன்னு சொல்ல, அவ்வளோதான், ஹலாஸ், முடிஞ்சு வச்சு. நம்ம காரணம் இல்லை அதுக்கு. அதான் அல்லாஹ் நமக்கு மறக்க வச்ச, அதனால தான். அல்லாஹ் நம்மளை போக வச்ச, அதனால தான். அல்லாஹ் நம்மட இப்படி ஒன்று நடக்கும்ங்கிறத நாடிட்டா, அதனால தான் இது நடக்குது. ஒரு இலை கூட அல்லாஹ்ட நாட்டத்திலேருந்து கீழே விழாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது என்ன பிரச்சனை? இது அல்லாஹ்ட ஏற்பாடு.
அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை யோசிச்சு பாருங்க, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உண்மையான இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. பயமும் கவலையும் எப்போ வரும்? கவலை எப்போ வரும்? நடந்து முடிஞ்சதை நினைச்சா வாடுறது கவலை. இறந்த காலத்தை நினைச்சா கவலை வரும். நான் அப்படி செஞ்சிருக்கப்படாது, நான் அப்படி போயிருக்கப்படாது, நான் அப்படி பேசியிருக்கப்படாது, அநியாயம், நான் அந்த பிஸ்னஸில் போட்டிருக்கப்படாது, நான் அதை விட இதை செஞ்சுக்கலாம், அந்த காணியை வாங்காமல் உடை இருந்துச்சு, இந்த வாகனத்தை வாங்காமல் உடை. அப்போ நடந்து முடிஞ்சதை நினைச்சா கவலை வரும். இறந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டோம். பயம் என்கிறது நடக்க போகிறத நினச்சா, நாம் எப்படி இந்த எக்ஸாம் எழுத போகிறோமோ, எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போக போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறோமோ, இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போக போகிறோமோ, நாளைக்கு ஃபங்க்ஷனை எப்படி நடத்த போகிறோமோ, நான் எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்று எதிர்காலத்தை நினச்சா பயம், இறந்த காலத்தை நினச்சா கவலை. ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழும்போது தான் ஸ்ட்ரெஸ். ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழ்கிறோம். நடக்க போகிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி, அப்படித்தான் நடக்கும். அதை ஏன் யோசிக்கிறீங்க? நடக்க போகிறது நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு போகணும். நீயும் பாட்டுக்கு இருக்கிற காலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிகழ்காலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். இன்னைக்கு நான் என்ன செய்யும், இன்னைக்கு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன செய்யணும், கொண்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. அன்புக்குரியவர்களே, இப்போ நாங்கள் பார்க்குறோம், அப்போ ஒரு மனுஷன் இந்த கலா கதிரை ஈமான் கொண்டுட்டா இறந்த காலத்தை நினச்சி கவலைப்பட மாட்டான். அல்லாத எடுத்து நடந்துச்சு, அதை யோசிக்கிறது இல்லை, அதை ஏன் தலைக்குள்ளே எடுப்பான்? அதான் முடிஞ்சு போச்சே, அல்லாத நாட்டம் எது, ஹல்லி ஹலாஸ், அது போச்சு, முடிஞ்சு போச்சு, அதை பற்றி யோசிச்சு வேலை இல்லை, அல்லாத எழுத்து நடந்திருக்குது. ரெண்டாவது என்ன எழுதியிருக்கானோ அதானே நடக்க போகுது, அல்லாத எழுத்து நடக்கும். இப்போ என்ன, இப்போ அவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் விருந்தாளியாக வாரார். அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தோம்பல் செய்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் எந்த வீட்டுக்காவது போய், எந்த மனைவியிடமாவது போய் ஒரு இரவு சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்காண்டு விசாரிச்சுட்டு வர சொல்லார். அவர் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்து சொல்லார், எல்லா வீட்டிலையும் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தண்ணி தானா, ஒமா இந்தனா இல்லல்மா, எங்கள்கிட்ட தண்ணி மட்டும்தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை ஒரு நபித்தோழர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு எடுக்கிறார். ஒரு ஹதீஸில் அது அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றும் வருது. அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாரு, அந்த விருந்தாளியை அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் விருந்தாளியை வெளியிட்டு வச்சுட்டு மனைவிக்கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு விருந்தாளியை கூட்டிக்கு வந்தீங்க, இரவு சாப்பாடு கொடுக்கணும், என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அவருக்கும் தெரியும் என்ன இருக்குன்னு. அது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அந்த ஈமானிய பலத்தை பாருங்கள். இப்போ நாம் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போனால் அறிவு என்னமோ இருக்கா அவங்களுக்கு, நீங்கள் உழைச்சி தார லட்சணத்துக்கு பிள்ளைகளுக்கு சோறு வச்சுக்கன்னு அதை ஆள் பிடிச்சி கொண்டாந்து கொடுத்து போட்டு அப்போ என்ன செய்ய பிள்ளைகளுக்கு அறிவு கட்டதுகள் என்று தான் சொல்லுவாங்க. என்ன ஈமான் உள்ள பெண் அவர், ஈமான் உள்ள மாப்பிள்ளை இவர் போய் என்ன செய்வோம் என்று கேட்டதுக்கு ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன செய்வோம் நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கு என்ன செய்வோம். இப்போ இவர் சொல்கிறாரு, விருந்தாளியை கவனிப்போம். ஒயின் அராது இல்லை தாமி ஃபன்னவிமிஹிம், பிள்ளைகள் சாப்பாடு தேவைன்னு சொன்னால் எப்படியாவது தாலாட்டு பாடி தூங்க வச்சுடுங்க. பிள்ளைகள் தூங்கினதுக்கப்புறம் இருக்கிற சாப்பாட்டை ஒரு தட்டில் மூடி வைங்க, என்ற பக்கம் வெறும் தட்டை மூடி வைங்க. நான் விருந்தாளியோட உள்ளே வந்தோடனே விளக்க சரி செய்கிற மாதிரி ஃபாத்திஃபி சராஜ்ன்றாங்க, விளக்க அப்படியே திரும்பி உயர்த்துற மாதிரி பணிச்சு நூற்று விடுங்க. அந்த காலத்துலலாம் இருட்டுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்போ தீப்பொட்டி லைட்டர் எல்லாம் இல்லை, நெருப்பு நுந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் நெருப்பு எடுத்துகிட்டு வரத இருட்டிலே இருந்துட்டு பழகிட்டு போய்த்துருவான். சரி சரி சாப்பிடுங்கன்ட்டு நான் இருட்டில் சாப்பிட்ற மாதிரி நடிப்பேன், அவர் என்ன செய்வார், சாப்பிடுவார். அப்படி செஞ்சிடுவான்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க. பிள்ளைகளை தூங்க வச்சாச்சு, விருந்தாளி வந்துட்டார், விளக்கையும் நூற்றாச்சு, அவர் மட்டும் சாப்பிட்றாங்க. பிள்ளை பட்டினி, புருஷன் பட்டினி, கணவன் பட்டினி, எல்லாரும் பட்டினி. எந்த நம்பிக்கையில் பட்டினி? எதிர்காலத்தை பற்றி எப்படி நம்பிக்கை அவங்களுக்கு பாருங்கள், எந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு?
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஹூத் 6வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன். நமக்கு நாளைக்கு ரிஸ்க் இருக்கி எழுதி இருந்தால் அது கிடைக்கும். ஹலாஸ், யோசனையே இல்லை நாளைய பற்றி. இப்போ என்ன யோசனைண்டா, சரி தூங்க வைக்க நாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். லொஜிக்காக பார்த்தா சரி தூங்கிட்டு பசியோட பிள்ளைகள ஏதோ தூங்க வச்சுட்டான். எலும்பிம்மா பசி எங்கே என்ன செய்ய போகிற நீ? செல்வன் சீனி போட்டு குடிக்கப்படாது, கதை முடிச்சு வழங்கிட்டான். அப்போ அந்த நம்பிக்கையை பாருங்கள். எதிர்காலத்தை பற்றி, இறந்த கால அல்லாட கலாகதர், அல்லா நாளைக்கு ரிசுக்களி இருந்தால் கிடைக்கும், இப்போ விருந்தோம்பல் செய்வோம். அது என்ன நம்பிக்கை? கொடுத்தா கிடைக்கும். ரசூல்லா சொல்லிட்டாங்க, நீ கொடு நான் தாரேன் அல்லாஹ் சொல்கிறதாக ரசூல்லா சொல்லிட்டாங்க. கொடுப்போம், அல்லாஹ் பல மடங்கு தருவான். நாளைக்கு ரிசுக்களி இருந்தால் அது கிடைக்கும். சபபுகளை எல்லாம் நம்பி நிற்கக்கூடியவர்கள் அல்ல நாம். தர்மம் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸதக புர்ஹான் என்றாங்க. தர்மம் என்பது ஈமான் இருக்குங்கிறதுக்கான அத்தாட்சி. ஏன் தர்மம் ஒரு புர்ஹான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? எப்போவுமே பணத்தின் மேலே ஆசையும் விருப்பம் உள்ளது தானே மனுஷன். கஷ்டப்பட்டு உழைச்சத்தை தூக்கி கொடுக்குறான்னு தான் என்ன நம்பிக்கை? அல்லாஹ் தருவான், இதுக்கு கூலி இருக்கும், இதில் ஏதோ நலவு இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும்தானே. ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம் தர்மம் செய்தல். இல்லாதவன் கொடுக்க மாட்டான். ஈமான்ல தான் நையா பைசா கூட கொடுக்க மாட்டான், நடக்கவே நடக்காது. ஈமான்ல தான் கொடுக்க மாட்டான். அவன் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் வட்டிக்கு போடுவான். இருக்கிற நல்ல பொறுமதியான இடத்துல இருக்கிற காணியை 4 கோடிக்கு விற்று பேங்கில் காசை போட்டுட்டு எவ்வளோத்தையாவது ஒரு வாடகைக்கு இருந்துக்கிட்டு இதில் வாரத்தை திண்டுக்கிட்டு இருப்பான். அவன் கணக்கு பார்ப்பான், ரைட் காசு வருது. நாம் ₹1 வட்டி எடுக்க மாட்டோம், ஆனால் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், சக்காத்து கொடுத்துட்டு இருப்போம். நாம் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அழிப்பேன் தர்மத்தை வளர்ப்பேன் என்று. மூளை தோற்று போனாலும் நம்பிக்கிட்டு இருக்க. நாங்கள் வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான்ங்கிற நம்பிக்கை இருக்க. அதுதான் ஸதகா புர்ஹான். அப்போ தர்மம் செய்வோம், அது ஏதாவது கிடைக்கும், அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான். அவங்களோட நம்பிக்கை அப்படி. கொடுத்தாங்க, பிள்ளைகள் தூங்கிட்டு சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து திரும்பி சிரித்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருது. உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா வஹி மூலம் அனுப்பி வைத்தான். சூரா அல் ஹஷ்ர் 9வது வசனம் இறங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க, வயூசிஊன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இந்த மூமின்கள், இந்த அன்சாரிகள் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அடுத்தவங்களுக்காக அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர்கள் வெற்றியாளர்கள். கஞ்சத்தனம் இல்லை, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த நம்பிக்கை, கலாக்கதுரை பற்றிய நம்பிக்கை, நாளை கிடைக்கிறது கிடைக்கும், ஹலாஸ் போ அப்படி என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை கொள்கிறாங்க. அப்போ கலாக்கதுர் நம்பிக்கை அல்லாட எழுத்து தான் நடக்குது. பெனி கேட்ட சொல்கிறேன். அப்போ டாக்டர்மா சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் கவுன்சிலிங் போங்க. ஒரு வாரம் பிரச்சனை நிறுத்துற இல்லை, அவதியாக இருக்கு பிரச்சனை தோண்டி தோண்டி பேசி 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 எடுத்தார். அவர் ஒரு சப்ஜெக்டை இப்போ தான் சொல்கிறார். ₹1 கோடி காசை பிஸ்னஸுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான், ஏமாத்திட்டான். ₹1 கோடி காசு ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து அவர் லாபம் தருவான், ஹலாலா லாபத்தில் பங்கு தருவான்னு கொடுத்ததை ஆட்டையை போட்டான், அடிச்சுக்கு போயிட்டான். முடிஞ்சு வச்சுக்கிற ₹1 கோடி பஸ் ஃபெய்த். எக்ரிமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் இல்லை. அவன் வெளிநாட்டுக்கே ஓடிட்டான். இப்போ குடும்பத்தாக்கள் எல்லாம் தங்கச்சி, நானா, பொண்டாட்டி, பாப்பா எல்லாரும் பாரு அந்த சொல்கிற அநியாயம், எஜுமாடு பண்ணி ஒரு 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 கார் வேண்டி இருந்தால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நடந்து போகணுமாடா ஸ்கூலுக்கு. ஒரு அழகான கார் வேண்டிக்கலாம், புது கார் எடுத்துக்கலாம். இப்போ அந்த காருக்கு விலை கூட. அப்போ ₹1 கோடிக்கு ஹைஃபை கார் வேண்டிக்கலாம், அவுடியே வேண்டிக்கலாம். அந்த காலத்தில் ஒரு வண்டியை என்னடா யோசனை இல்லையா? இதை நினைச்சு 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 இவருக்கு தூக்கம் இல்லை. அப்ப இவருக்கு ஒரு வசனம், இந்த வசனம் தான் சூரத்து பக்ரா 216வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா?
நீ சில விஷயத்தை வெறுப்ப, அது உனக்கு நிலவுக்காக இருக்கும், உனக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹ் உன்னோட இரக்கம், இந்த காசு அவன் எடுத்து ஓடணுங்கிறது உண்மையில வச்ச இரக்கம் தான். ஏனண்டா அவன்கிட்ட நீ கொடுக்காட்டி நீ கார் வாங்குவேன், நீ கொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியா போய் அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி மொத்தமா எல்லாரும் மண்ணு கவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. யோசிச்சுப்பாரு, 1 கோடி ரூபாவோட காசுல போய் உன்னை பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உன்னை கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மரணிச்சு நீ மட்டும் குற்றீடாக மிஞ்சினா, இப்ப யோசிச்சுப்பாரு, அநியாயம், இந்த காசு அவனுக்கு கொடுத்து அவன் ஆட்டையே போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பொண்டாட்டி பிள்ளைய மிஞ்சி நிற்க மாட்டேன், யோசிப்பியா இல்லையா? அன்றில் இருந்து அவருக்கு நிம்மதி. கரெக்டு தான், உனக்கு இந்த காசு இடிக்கப்படாடா, நீ காரு 2 வயசு ஆகுவாய், இந்த காசு அவன் ஆட்டையை போட்டுக்கு போகட்டும், அது மறுமையில கண்டிப்பா கிடைக்கும். இப்ப போனது வராம விடுமா? ஆட்டையை போட்டா 1 கோடி ரூபாய் போனா முடிஞ்சா இல்லையே, அதுக்கு இருக்குது இஸ்லாத்துல தீர்வு, மறுமை நம்பிக்கை. ஈமான் கொள்ற 6 அம்சத்துல மர்மம் ஒன்று இருக்குல்ல, மலக்குமார்கள் இருக்குல்ல, மலக்குமார்கள் பதிஞ்சு வைப்பாங்க, மறுமையில நிற்பார், நீ செஞ்ச பாவத்தை அவன் சுமப்பான், அவன் செஞ்ச நன்மை எல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ எவ்வளவு இழந்தையோ அதை விட அதிகமா உனக்கு கிடைக்கும். போனா நீ நினைச்சுக்காது, ஆட்டையை போட்டானே போயிட்டு நம்பு, தைரியமா இது கிடைச்சா போலீஸ்ல பிடிச்சி கோர்ட்ல கேஸ் போட்டு மாசம் 5, 10 ஒரு 10-15 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். தெரியலையா, மொத்தமா மறுமையில அப்படியே சொத்தா கிடைக்கின்றால் சொர்க்கம் போறதுக்கு பெரிய வாய்ப்பு இது. உன்கிட்ட திருடிட்டு போனாலும், உன்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு போனாலும், உனக்கிட்ட இருந்து ஒரு பறவை இலையத்தினால நீ வச்ச மரத்துல உனக்கு நன்மை கிடைக்குது, அவ்வளவு நன்மை கிடைக்கும், ஒன்றும் தப்பாது, எல்லாம் கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கிறதுல உனக்கு பாதுகாப்பு. என்ன நடந்தாலும் அதுல ஒரு நலவு இருக்குது. சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான் பாருங்க. சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனத்துல ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்ச சம்பவத்தை சொல்றான். 2 பேரும் அப்படியே போறாங்க, அல்லாஹ் தான் அனுப்புறான், மூசா நபியை ஹில்ரை போய் சந்திச்சுக்கோ, அவர்கிட்ட சில விஷயத்தை படிச்சுக்கோ. 2 பேரும் பயணம் போகும்போது ஒரு கப்பல்ல போறாங்க, இறங்கும் போது கப்பலுக்கு ஓட்டையே போறாரு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி தட்டி கேட்கறாங்கன்னு, நம்மளுக்கு அவன் கடலை வாரத்துக்கு வழி தந்திருக்கிறான், நம்மளை ஏத்தி கொண்டு வந்திருக்கிறான், ஓட்டையை போட்டு அவ்வளவு பேரும் மூழ்க போறாங்களா, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளை அனுப்பினது அதுக்கு தான், உரீது அன்இபஹா, ஓட்டையை போட்டதே கப்பலை காப்பாத்த தாண்டா. என்ன கப்பலுக்கு ஓட்டையை போட்டா கப்பல் மூழ்கணும், அது இப்படி கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்ட போடுவேன். மின் வராயி மலிக்குன் யௌகுதுகுல்ல சஃபீனத்தின் கஸபா, நாளைக்கு இந்த துறைமுகத்துக்கு ஒரு மன்னன் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான், அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்கிறான், அந்த கப்பலுக்கு ஓட்டையை போட்டா அந்த கப்பலை களவெடுக்க முடியாது. ஓட்ட கப்பலை கொள்ளையடிக்க முடியுமா? இந்த கப்பல் தப்பணுங்கிறது தான் இந்த ஓட்டை. ஆக இந்த டெமேஜ் ஒரு பெரிய ஒரு விபத்துல இருந்து அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து அம்புட்டு துறைமுகத்தில் இருக்கிற கப்பலும் போச்சா, இவன் மட்டும் வந்து சொல்லுவான், புண்ணியமா போக எவன் செஞ்ச நல்ல காரியமோ ஓட்டையை போட்டதுனால தப்பிச்சு. இப்ப டிங்கர் செலவு கொஞ்சம் தான், கப்பலே போக இருந்தது ஒரு டிங்கரோட நின்றுட்டு. இப்ப பாருங்க, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல 65வது வசனத்துல இன்னும் 2 சம்பவத்தை சொல்றான், ஒவ்வொன்றும் படிப்பினைகள். அதுல நமக்கு என்ன விளங்குது என்றால், நமக்கு கஷ்டமா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிற, கவலையா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கணும் என்றால், ஹைர், இதுல ஏதோ நலவு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். தெரிய வெறும் தராமையில விடும், ஏதோ ஒரு நலவு இருக்குது, ஏதோ ஒரு நலவு இருக்குது. இந்த பயங்கரவாத யுத்தம் நடக்கும்போது, இலங்கையில் பயங்கரவாத யுத்தம் நடக்கும்போது ஒரு காத்தாங்குடியை சேர்ந்த ஒரு சகோதரர் சொல்றார், ஒரு சீட்டு பல லட்சம் சீட்டு விழுந்துட்டு, அந்த சீட்டு இவருக்கு விழுந்த தகவல் எப்படியோ ஆயுத குழுவுக்கு போயாச்சு. இவர் கதவை பூட்டி வச்சு போட்டு பேக்கில் காசை போட்டு எண்ணிக்கிட்டு கூட கதவு தட்டுற சத்தம் கேட்குது. டக்குன்னு அந்த பேக்கை தூக்கி காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை போய் கதவை திறந்துன்னா பொப்பனோட டக்கு 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 டக்குன்னு உள்ளுக்கு வந்தாச்சு. இவருக்கு கண்ணத்தில் வச்சாச்சு, எங்க சீட்டு காசு. மத்தாக்கள் போய் அலிமாரியை கருந்துறாங்க. இவர் அப்படி எலும்ப பார்த்துருக்க, எழும்பாத, நீ இங்கே ஏறியடா, அவன் எலும்பிருந்தா காய்ச்சி போயிருக்கு, நீ இங்கே ஏறி அப்படியா. இப்ப கடந்தது தேர்றான்,
எங்கடா காசு? இப்பதான் எல்லா கடனையும் கொடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் என்ன எழும்ப கூட இல்லை. அவன் விஜி தேடினான், இல்லை போட்டுட்டு போயிட்டான். அது என்ன சொல்றது? அவன் நமக்கு துவக்க வச்சு எலும்ப போடான்னு 2 சாத்தினது நல்லதா போச்சு. நம்மளோட காசு தப்பிட்டு. அப்ப சில இன்சிடென்ட்டுகள் ஏதோ ஒரு நலவுக்கு தான் நடக்குது, ஏதோ ஒரு ஹைருக்கு தான் நடக்குது. அப்ப நம்ம அதை யோசிக்கணும். ஏதோ ஒரு ஹைர், ஏதோ ஒரு நலவு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அன்புக்குரியவர்களே, அப்ப கலாக்கதரை நம்பினால் நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதினதுப்பா, நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இல்லை, அது அல்லாஹ் எழுதினது, முடிஞ்சு போச்சு. நாம இப்ப கத்தி வேலை இல்லை, இப்படித்தான் நடக்கணும் என்கிறது அல்லாஹ்வோட எழுத்து. அதுல ஏதோ ஹைர் இருக்குது, ஏதோ நலவு இருக்குது. இதை மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு நிம்மதியாக என்ன செஞ்சிடுது, வந்துடுது. அடுத்த ஒரு விஷயம், மனசுக்கு நிம்மதி வரணுமா என்றால் நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே என்று அங்கலாய்க்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடக்குதுன்னு நாம யோசிக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை தான் பார்க்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற பாக்கியங்களை பார்க்கறது இல்லை, நம்மகிட்ட இருக்கிற நிலவை யோசிக்கிறது இல்லை. பிரச்சனை மட்டும்தான் எனக்கு தெரியுது. அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல 153வது வசனம் ஒரு சம்பவத்தை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யூதர்கள் வந்து சொல்றாங்க, உங்களை நாங்க நபி என்று நம்பணும்டா எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மேலே போய் வரும்போது குர்ஆனோட வாங்க நம்புறோம்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, மனசு உடைஞ்சு போறாங்க. அப்ப இந்த வசனம் இறங்குது. சூரத்து நிசா 153வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அந்த கவலையை போக்குறதுக்கு, அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸை, அவர் பிரச்சனையை, அந்த மன அழுத்தத்தை இல்லாம ஆக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு வழி சொல்றான் பாருங்க. நமக்கு ஒரு கவலை வருது எப்படா, நம்மளுக்கிட்ட இப்படி சொல்றாங்களே, நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே, நமக்கு மட்டும் தேடி வருதே என்று நினைக்கும் போதுதான் கவலை. எல்லா பிள்ளைகளுக்கும் நம்மளோட பிள்ளைய விட அழகில்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் மாப்பிள்ளை வருது, நம்மளோட பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வர மாட்டேங்குது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது. விளங்கிட்டா? அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். நபியே, உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வர சொல்லித்தான் கேட்டார்கள். ஃபகத் சஅல மூஸா அக்பர மின் தாலிக், மூஸா நபிகிட்ட இதை விட பெருசா கேட்டாங்க. முஹம்மதே ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், மூஸா நபிகிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டாந்து காட்டுக்க, நம்புறான்ட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி. மூஸா நபிகிட்ட அல்லாஹ்வையே கொண்டாந்து காட்ட சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட குர்ஆன் தானே காட்ட சொன்னது, பரவாயில்ல. தனக்கு நடந்த பிரச்சனையை தூக்கி பிடிக்காம, நம்மளை விட எவ்வளவோ பிரச்சனைக்கு மனுஷன் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சிம்பிள் படுத்துதல் மன நிம்மதிக்கு வழிங்கிறத இந்த 4வது அத்தியாயம் 153வது வசனம் சொல்லுது. எப்பவுமே நாம நம்முடைய பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கிறோம். காசாவை யோசிச்சா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, காசாவை யோசிச்சா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்கிட்டா? அதான் அப்துல் ரஹ்மான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதுவார், ஒரு சோடி செருப்பு வாங்க கடை கடையா ஏறினேன், கால் இல்லாதவனை காணும்படி. ஒவ்வொரு கடையிலையும் செருப்பு பிடிக்கல அவருக்கு, என்னடா டிசைன், நல்ல டிசைன், நல்ல டிசைன் என்று கடை கடையா ஏறினேன், கால் இல்லாதவனை காணும்படி. அப்பதான் முடிவெடுத்தேன், எது வேணும்னாலும் வேண்டிக்கும், நமக்கு கால் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், காலே இல்லாத மனுஷன் இருக்கும்போது செருப்புக்கு டிசைன் தர வேணும். இன்னொருத்தனுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே தெரியாது. ஆக நமக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழணும் என்றால் நம்மளை விட மேல இருக்கிறவனை பார்க்கக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னொரு ஆளோட கம்பேர் பண்றது. பொண்டாட்டி சொல்லுவா, அந்த ஆள் நகார் வேண்டிட்டேன், நீங்களும் இருக்கையிலே பாள், அதோட சரி நிம்மதி போச்சு. அவரை கெப்பாசிட்டிக்கு அவர் வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகுவார், அவள் ஒத்த கதையில நிற்பாள். போறண்டா 3 மாடிக்கு சேர்த்து தூண் போடுங்க, இல்லாட்டி இந்த வீடுதே இல்லை. உங்களோட கடையில நிக்கிறவன் வீட்டை பாருங்க, கதை முடிச்சு.
அப்போ அவளுக்கு யோசனை இல்லை, இது ஃபினான்ஸுக்கு, இது பேங்கில் உறுதி இருக்குது, வட்டிக்குள்ளே கை வச்சுட்டார், ஃபினான்ஸில் வாகனம் ஓடுது. அதை விட நடந்து போகிறவர் சுத்தம் பண்ணி யோசிக்கணும். அப்படி இல்லை, கம்பேர் பண்ணுறான், அடுத்தவனை பார்க்குறான், அவங்கள பார், இவளை பார், அவனை பார், இதை பார், அதை பாருன்னு பார்க்குறது. ஒவ்வொருத்தரும் தன்னை அப்படி தான் பார்க்குறது. அவன் இப்படி அழகாக இருக்கான், அவன் வெள்ளையாக இருக்கான், அவன் ஹைட்டாக இருக்கா, அவன் ஸ்லீமாக இருக்கான், நம்ம ஃபெட்டாக இருக்கோம், நமக்கு இப்படி இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இந்த முடி ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் மொட்டையாக இருக்குது. ஒரு நாளும் நமக்கு மேலே இருக்கிற ஆளை பார்க்கக்கூடாது, அது நமக்கு நிம்மதியை தராது. நம்மளை விடவும் கஷ்டத்தில் இருக்கிற ஆளை பார்க்கும்போது தான் நமக்கு நிம்மதி தெரியும். நம்மளை விடவும் கஷ்டத்தில் ஆள் இருக்குது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை விட மேல் இருக்கிறவனை பார்க்காத, உன்னை விட கீழே இருக்கிறவனை பாரு, அல்லாஹ்வோட அருள் அப்பதான் உனக்கு புரியும். என்ன எதுக்கு நாம் அங்கே பார்க்கணும்? கம்பேர் பண்ணக்கூடாது யாருமே. பிள்ளைகளுக்கிட்டையும் பேரண்ட்ஸ் வந்து தம்பியை பார்த்து அவன் எப்படி படிக்கான், அவன் சாட்சியில மகனை பாரு, உன்னை விட ஒரு வருஷத்துக்கு கேளம்மா அவன் எப்படி ஓதுவான்னு பாரு. இல்லை, உங்களோட பிள்ளைகிட்ட நல்லா படி, நல்லா ஓதுன்னு சொல்லுங்க. இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணாது. இந்த ஸ்கூல் செய்கிற தவிர என்ன தெரியுமா, ரிப்போர்ட் கொடுக்கும்போது வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்று பக்கத்தில் போட்டு கொடுக்குறேன். உங்களோட பிள்ளையோட மார்க்ஸ் 60, அப்படியே அங்கால லைன்ல வகுப்பில் அதிகூடிய புள்ளி 99 மட்டும்தான். அது வகுப்பில் அதிகூடிய புள்ளி இல்லை, அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. அதை வச்சு தான் அடிக்கிறோம் மாபாஸ். உனக்கு என்னத்துக்காது, அடுத்தவங்க கூட இருக்கட்டும், அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. உண்ட பிள்ளைய நீ மோட்டிவேட் பண்ணு. மாஷா அல்லாஹ், நீ புத்தகம் எடுத்து குந்தினதே நான் காணல, நீ படிக்கவே இல்லை, 60 மார்க்ஸ் எடுத்திருக்க, நீ எல்லாம் படிச்சா 100 எடுப்படா, நீ கட்டிக்காரண்டா புகழ். எதுக்கு அடுத்தவனை நீ கம்பேர் பண்ற? அதை விடவும் ஓட்டிசம் உள்ள பிள்ளைகள் இருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத பிள்ளைகள் இருக்கும்போது உன்ன பிள்ளை அவ்வளவாரும் எடுக்கணும் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நம்ம சங்கடப்படுற வேலையை தான் பார்க்கணும். அப்போ கணவன் கொண்டு வரத்தை நிம்மதியை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தந்திருக்கிறான் என்று நிம்மதி அடையாம என்னத்தை கொடுத்து என்னத்தை செய்தியல்னு தெரியா, எப்போ இதை கட்டி, எப்போ இந்த ஊட்ட முடிச்சு, எப்போ இதை செய்தேன்னு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாசிட்டிவாக பேச பழகணும், நெகட்டிவாக பேசக்கூடாது, அபசகுனமாக பேசக்கூடாது, நல்லா இருக்கோம் என்று சொல்லி பழகணும், நல்லா இருக்கேன் என்று சொல்லணும். அதான் சூரா அத்-துஹா 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த அருள வெளியில பேசு. மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ரோட்டில் படுக்கிறவன்ட்ட போய் எப்படிப்பா இருக்கேன்னு, அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய விட இன்றைய கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னு சார், நேற்று எழுப்பி இருக்க முடியலை, இப்போ கொஞ்சம் எழுப்பிக்க, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கேன். இப்படி சொன்னா என்ன உனக்கு அவசகுணமாக தான் பேசுறது. எப்படிப்பா சுகமா இருக்கேன்னா, சுகமா இருந்தா நான் ஏன் இங்கே வந்து படுக்கிறேன், பாட்டில் படுக்கிறேன் போனா நல்லா இருக்கியா சுகமா இருக்கியான்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்றான், சுகமா இருந்தா நான் என்ன இங்கே வந்து படுக்க, அறிவில்லை என்ன அப்பா வாழ்க்கையில் எப்படி போகுது, என்ன பாப்பான்னா சாகணும் போல இன்னைக்கு, கொஞ்சம் நெஞ்சிருந்த தாவன் எந்த வாழ்க்கை, இவன் நாட்டில் பிறந்ததுக்கு நாம செத்திரிக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை, நாட்டில் பிறந்து நீ என்ன செஞ்ச, நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, என்னத்துக்கு நாம அப்படி யோசிப்பான். நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு போங்களோம். மாஷா அல்லாஹ், நம்மளோட மார்க்கத்தை நம்மளால பின்பற்ற முடியுதா இல்லையா? அந்த நாட்டில் தாடி வைக்க முடியுது, தாடி வைக்க முடியாத நாடு இருக்கா இல்லையா? நாம கிரவுண்டில் தொழுகை நடத்த முடியுது, வெளியில் தொழ முடியாத நாடு இருக்கா இல்லையா? நாம ஸ்பீக்கரை போட்டு இப்படி பள்ளியில் பயான் வைக்க முடியுது, சத்தம் போடக்கூடாத நாடு இருக்கா இல்லையா? கூட்டமே வைக்கப்படாத நாடுகளே இருக்குது. அப்போ ஏன் அவசரம் நம்ம பேசணும்? மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கான், செழிப்பா இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிறைய சாப்பிட்றோம், நல்லா தொழில் பண்ணுறோம், நிம்மதியாக இருக்கிறோம், மத உரிமை எல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்கிறோம். நல்ல வார்த்தையை சொல்லுங்களேன், இருக்கிறதுல நல்லதை சொல்ல வேண்டியது. அப்ப இப்படி கெட்டதையும் பிரச்சனையும் சொல்ல சொல்ல சும்மாவே நமக்கு மன அழுத்தம் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வரும், தாழ்வு மனப்பாங்கு வரும். அப்ப தாழ்வு மனப்பாங்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நிம்மதி இல்லாம ஆகுது. பாசிட்டிவா யோசிப்போம், நல்லா இருக்கிறதாக யோசிப்போம், நல்லா இருப்போம் என்று நம்புவோம், எண்ணத்தை கூட நல்லா வைப்போம். அல்லாஹ் தஆலா சூரா அல்-ஹுஜராத் 12வது வசனத்தில் சொல்லும்போது, இஜ்தனிபு கதீரன் மினல் ظن, எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள், இன்ன பஅத ظن இஸ்முன், என்கிறான். எண்ணங்களில் சிலது பாவமானதுங்கிறான்.
தாட்ஸ் கூட, எண்ணங்கள், நம்பிக்கை கூட, மனசால நினைக்கிறத கூட நல்லா நினைச்சுக்கோ. இது சிலருக்கு கற்பனை பண்ணினாலே கஷ்டப்படுற மாதிரி. அப்படியே நான் போகும்போது மிஸ் ஆகி என்னை விட்டுட்டு உமா அப்பாலாம் போய்த்துடணும், நான் ஒரு காட்டுக்குள்ளே போகணும், என்ன யாராவது பிடிச்சிக்கு போகணும், நான் கஷ்டப்பட்டேன். அவரை கூட என்ன கஷ்டம், எனக்கு என்ன தலையெழுத்து. கற்பனை பண்ணக்கூடிய கஷ்டத்தை கற்பனை பண்ணுறேன், சோகமாக தான் சிந்திக்கிறேன், அவசகுணமாக தான் யோசிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வழி வந்தோம்னா நமக்கு கேன்சராக இருக்கும் போலான்னு இருக்கு. அது உனக்கு என்ன தேவை? கேன்சராக இருந்தாலும் இல்லைன்னு நினைச்சிட்டு போவேன், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். கேன்சராக கூட இருந்தால் கூட அதெல்லாம் கிடையாது, எல்லாம் என்னை காப்பாற்றுவான்னு நம்பிக்கை கொள்ளலாம். அதில் என்ன இருக்கு, எல்லாம் நினைச்சு அதை கூட காப்பாற்றலாம் தானே. இப்போ எல்லாத்துக்கும் அந்த நோய் பயம், ஆன்சைட்டி நோய் பயம் வரும். யாருக்காவது கேன்சராக மாட்டோன்னு நாமளும் கேன்சராக இருக்குமோ, எனக்கும் அப்படித்தான் தலை வலிக்குது, அவக்கும் தலை வலிச்சான் கேன்சர் வந்து மௌத்தான, எனக்கும் சரியாத்தான் தலை வலிக்குது. இவக்கு ஒரு பக்கம் வாயை கழிச்சத்தோட 3வது நாள் ஃபர்லைஸ் ஆன, எனக்கு ஒரு சாதியாக உதடு இழுக்கிற மாட்டான் இருக்குது. என்ன தலை எழுது, ஏன் அப்படி நினைக்க? நல்லா இருக்க அல்ஹம்துலில்லாஹ் நினைக்க, ஹைர் என்று நினைக்க. அந்த சிம்டம்ஸ் அதுக்கு மட்டும்தான் பெறணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ யோசிக்கணும். நாம எப்போவுமே பாசிட்டிவாக யோசிக்கணும், நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. அப்போ மன நிம்மதி என்ன செய்யும்? அதில் வெறும் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஈமான் கொள்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. அடுத்தது என்ன? நல்லமல். நல்ல அமல் செஞ்சா மனசுக்கு நிம்மதி என்ன அல்லாஹ் சொல்றானா இல்லையா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியனஹு ஹயாத்தன் தய்யிபா தானே? 16வது அத்தியாயம் 97வது வசனம். அதுல நல்ல அமல் எவ்வளவு நிம்மதியை தருது தெரியுமா? ஆகப்பெரிய ஒரு நிம்மதி இந்த நல்ல அமலால இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப் சூரத்துர் ரஅத் 28வது வசனம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மனசுக்கு நிம்மதி இருக்கிறதுங்கிறான். நினைவு கூறுதல் என்கிறது தொழுகையில் தான். என்ன ஃபஸஅு இலா திக்ரில்லாஹ் சூரா ஜும்மாவில் அல்லாஹ் தஆலா சொன்னான், தொழுகையின் பக்கம் விரையுங்கள். திக்ருங்கிறான். திக்ருங்கிறது குர்ஆன், தொழுகை, இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அப்ப நல்ல அமல், இந்த தொழுகை 5 நேர தொழுகை மனசுக்கு ஒரு நிம்மதி. நாம கண்டிப்பா 5 நேரம் தொழுதான் ஆகணும். இது மனசுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி தெரியுமா? இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல மனசுக்கு நிம்மதி தேவை அப்படி என்று இருக்கும்போது வேர்ல்டுல நம்பர் 1 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டல் போடுறது. தூண்டில் போடுற, மீன் பிடிக்குது. இதுதான் மைண்ட் ரிலாக்ஸுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். வெளிநாடுகளில், ரொம்ப வசதி படைத்த நாடுகளில் கோடிக்கணக்கில் பிரச்சனை உள்ள பெரும் பெரும் தலைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபெமிலி டாக்டர் இருப்பார், ஒரு கவுன்சிலர் இருப்பார். அவங்க அடிக்கடி போவாங்க, அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க, அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான், நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் ஒரு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு போட்டு தூண்டல் போடுங்க. அவங்க அதில் என்ன நாடுறாங்கன்னா மைண்டை கன்வெர்ட் பண்ணுறது. தூண்டல் போடுறதுனால என்ன நடக்குது தெரியுமா? பெரிய பிஸ்னஸ் கம்பெனி பிரச்சனை, ஸ்டாஃப் பிரச்சனை, சம்பள பிரச்சனை, இப்படி 1008 பிரச்சனையை இவங்க தலைக்குள்ளே போட்டிக்காங்க. அப்போ இவங்களை இப்படியே பிரச்சனை வந்தால் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டல் ஆகிடுவாங்க. அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபெமிலி, அவங்களுக்கு ஒரு அட்வைசர் இருப்பார், பக்கத்துலேயே ஒரு அட்வைசர் இருப்பார். நீங்கள் பாருங்கள், பெரிய போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைசர் இருப்பார், அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு ஒரு அட்வைசர் இருக்கும். அந்த அட்வைசர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ஒரு நாள் அப்படியே ஆஃப் டே போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் போய் மீன் பிடிங்க. மீன் பிடிக்கும் போது மைண்ட் ரிலாக்ஸ் வரும். அப்படியே தூண்டலை போடுவேன். அவருக்கு மீனுக்கு வழி இல்லாமல் தூண்டலுக்கு போகல, அவருக்கு இருக்கிற காசு கோடிக்கணக்கில் அப்படியே தூண்டலை போடுவேன். அதை பார்த்துக்கிட்டு இழுக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இழுத்து வெட்டுவேன், அதை கலட்டி திரும்ப ஆற்றுலையே எறிஞ்சிடுவார். இன்னொரு மீனை போடுவார், தூண்டலை இறைய போடுவார், அதை பார்ப்பார். இது என்னத்துக்கண்டா எல்லாத்தையும் யோசிக்காம உங்களோட மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு இதை மட்டும் யோசிங்க. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான்
ஃபிஷனி. இஸ்லாமிய மார்க்கம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும் என்று சொல்லியிருக்குது. இதில் பிரச்சனை கூடினார்கள் ஆண்கள். அதனால் ஆண்களுக்கு எப்போவுமே தொழணும். பெண்களுக்கு மாதம் ஒரு கொஞ்ச நாள் லீவ் இருக்கு, மாதத்தில் ஒரு கிழமை அவங்க தொழ தேவையில்லை. ஆனால் நாம் எப்போவுமே தொழணும், கண்டிப்பாக தொழணும். 5 நேரம் தொழணும். காலையில் எழும்பினா ஃபர்ஸ்ட் தொழுகை, சூரியன் உச்சிக்கு வந்து உரிக்கும் போது ஒரு தொழுகை, சாயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழுகை, சாஞ்சா ஒரு தொழுகை, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தொழுகை. அந்த தொழுகையில் 1008 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுட்டு அல்லாஹ் அக்பர் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டு ஓத வேண்டியதை ஓதிக்கிட்டு எல்லாம் பிஸ்னஸ், கடை நடக்குது, லொரி போகுது, சாமான் ஏற்றுப்படுது, பறிவாடுது, வீட்டு பிரச்சனை எல்லாம் விட்டு போட்டு வரும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அருள் செய்ய அல்லாஹ் மர்ஹம், எனக்கு அல்லாஹ் அருள் செய்ய துவா கேட்டுட்டு இருக்கார். மறுமைக்காக துவா கேட்டுட்டு இருக்கார். அப்படியே சலாம் கொடுக்குறார், எழும்புறார். ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் இவர் என்ன செய்கிறார்? இவர் அவரை பிரச்சனையை மறக்கார். அப்போ தொழுகையில் நிம்மதி இருக்குது. சூரத்து ராது 28வது வசனம் எவ்வளோ கன்ஃபார்ம் ஆகுது. அதனால தான் 5 நேரம் தொழக்கூடியவர் எப்போவுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்துட்டு நல்ல அமல் செய், உனக்கு நிம்மதி இருக்குது அப்படிங்கிறத அதுலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, காணக்கூடியது. மனசுக்கு ஒரு நிம்மதி. சிந்திச்சுப்பார். அப்போ நல்ல அமல் செய்யும்போது, தொழும்போது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குது. மற்ற அமல்கள், நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, தர்மம் செய்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தை கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற அமல்கள் ஒவ்வொன்றிலேயும் நமக்கு ஒரு நிம்மதி வரும். எப்படி நிம்மதி வருதென்றால், இதுக்கு மறுமையில் கூலி இருக்கு, இது கண்டிப்பாக கிடைக்கும், இது பல மடங்காக நமக்கு திருப்பி வரும், அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவான், அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்குவான், அல்லாஹ் கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம், என்ற பொறுப்பை நான் கொடுத்துட்டேன், நான் துவா கேட்டுட்டேன், நான் அல்லாஹ் கிட்ட என்ற குற்றத்தை ஒத்துக்கிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். இப்போ மனசு நிம்மதி அடையுது. அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். அப்படித்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா உன் பாவத்தை மன்னிக்க? 3வது அத்தியாயம் 135வது 6வது வசனம். யார் இருக்க உன் பாவத்தை மன்னிக்க? அல்லாஹ் தான் இருக்கிறான். கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு. அப்ப 135வது வசனம் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னு சொன்னா, யாரு பாவம் செய்தாரோ, மானக்கேடான விஷயத்தை செய்தாரோ, அவர் அல்லாஹ்வை நினைச்சுக்குவார். அல்லாஹ் என்ன செய்வார்? நினைச்சுக்குவார். மனசை உறுத்தும், ஐயோ தவறு செஞ்சிட்டுமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, செஞ்சிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். இது ஒரு இபாதத். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கார், இஸ்திக்ஃபார் செய்றார். நாம தப்பு செஞ்சோமோ செய்யலையோ, ஒவ்வொரு நாளும் நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய, அல்லாஹ் நான் தப்பு தவறு செஞ்சா மன்னிச்சுக்கையா அல்லாஹ், மன்னிச்சுக்கையா. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், இல்லல்லாஹ், வேற யார் இருக்க பாவத்தை மன்னிக்க? அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் கிட்ட அவர் பாவ மன்னிப்பு தேடுவார். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது, சுவன தோட்டங்கள் இருக்கிறது. இப்படிதான் அல்லாஹ் தாலா சூரா ஆல இம்ரான் 135வது வசனத்தில் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் ஒரு நிம்மதி, ஒரு நோன்பு வச்சாலும் ஒரு நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட நாம நம்முடைய பிரச்சனையை ஒப்படைச்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், வந்துடும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்க, தர்மம் செய்யறதுல மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி இருக்கு. உலகத்திலே ஆக சுகம் எது, ஆகவும் இன்பம் எது? நல்ல சாப்பாடு, ஸ்பெஷல் சாப்பாடு எந்த நாட்டில் எந்த ஹோட்டலில் இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றதா. அது இன்னொரு வாய் எடுத்து வைக்கும் போது அழுத்து போகும். நீங்கள் என்ன டேஸ்ட் சாப்பாடு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அழகா இருக்கும், திரும்ப எடுத்து வச்சோடனே அதுவே உசுறு போகிற மாதிரி வேணாம்ப்பா அப்படின்ற. உலகத்திலேயே ரொம்ப பெரிய இன்பம் என்ன தெரியுமா? நம்மளால் ஒருத்தர் நல்லா இருக்கார் என்கிறத நம்ம பார்க்கறது தான்.
நாம் மாதம் மாதம் காசு கொடுத்து படிக்க வச்சு பிள்ளை நல்லா படிச்சிங்க. நம்ம அந்த வீட்டுக்கு கறி வண்டி கொடுத்தீங்க, அரிசி வண்டி கொடுத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. நம்மளால் அவங்க சாப்பிட்றாங்க, நம்மளால் அந்த குடும்பம் நல்லா இருக்குது, நம்மளால் இந்த பள்ளியில் ஃபேன் ஓடுது. அதுதான் மிகப்பெரிய நிரந்தரமான இன்பம். தர்மம் செய்வதில் தான் அழகான இன்பம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு அவங்களுக்கு. அந்த சுகம் அவ்வளவு இதம். அந்த இன்பத்தை அறிஞ்சவங்க தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்க கொடுக்க சுகமா இருக்கு. அவருக்கு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. விளக்கிட்டார். அதனாலதான் சஹாபாக்கள் சிலர் மரணிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது அவர் எத்தனை குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க தெரியாது. அல்லாஹ்வும் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் வெளியில 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கான். அதுல ஒருத்தர் தனது இடது கைக்கு தெரியாமல் தர்மம் செய்வார். வலது கை தர்மம் செய்யும், இடது கை அறியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப ரகசியமா தர்மம் செய்தவர். அவருக்கு அவ்வளோ இன்பம் இருக்கும். நம்ம கொடுக்குறோம், நல்லா இருக்கிறாங்க, அப்படியே நம்ம உழைச்சதுலேருந்து நம்ம கொடுக்குறோம். அதான் மிகப்பெரிய நிரந்தரமான ஒரு இன்பம். அப்போ இப்போ பாருங்க, இங்கே சூரத்து நஹல் 97வது வசனம், யார் நல்லமல் செய்கிறாரோ ஆணோ பெண்ணோ அவர் ஈமான் கொண்ட நிலையில் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்கிறோம். அப்போ ஈமான் நல்லமல் ஒரு நிம்மதியை தருது. இந்த நிம்மதி வேறு எங்குமே இல்லை. இப்போ WHO ரிப்போர்ட்டுக்கு வருவோம். 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்றார். பயான் தொடங்கி 4 பேர் காலி. ஆனா WHO ரிப்போர்ட்ல இந்த சூசைட் பண்ணக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் இல்லை. யாவது ஒன்று இருக்கும், அது கணக்கில் சொல்றதுக்கு வராது. தசம் சைவர் 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 என்று ஒரு 1000 சைவருக்கு பிறகுதான் ஒன்று வரும். அப்படியே ஒருத்தர் முஸ்லீம் சூசைட் பண்ணிக்காரன்னு எடுத்து பார்த்தா ஒன்று அவர் மனநோயாளியாக இருப்பார், இல்லாட்டி அவருக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் பேர் தான் முஸ்லீம். ஆனால் முஸ்லீம் சூசைட் பண்ண மாட்டான். 1,00,000 பேர் அகதியாக வந்தோம். மன்னார்ல இருந்து, யாழ்ப்பாணத்துல இருந்து 1,00,000 பேர் அகதியாக வந்தான். எவன் சூசைட் பண்ணான்? ஒரு ஜோடி செருப்பு பள்ளியில் மிஸ் ஆனாலே மனசு கணக்குது. கட்டின வீடு, அடுக்கி வச்ச நெல், வாங்கி வச்ச டிராக்டரு, செஞ்ச விவசாயம், போட்ட நகை, அடுக்கி வச்ச உடுப்பு, எடுத்து வச்ச இன்னொரு ஜோடி செருப்பு எல்லாத்தையும் விட்டு போட்டு 200 ரூபா காசோட வந்தவன் எவன் சூசைட் பண்ணினான்? நல்லா தானே இருக்கிறான். ஒரு நாளும் முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க. காரணம், அவங்கக்கிட்ட கலாக்கதர் நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் தருவான், அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த உறுதி இருக்கணும் பாருங்க, அந்த உறுதி இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனும் படையும் விரட்டிக்கிட்டு போகுது. ஓடுறாங்க, ஓடிக்கிட்டு போறாங்க. கடல் கடல் அந்த மூசா நபியினுடைய தோழர்கள் சொன்னாங்க, இன்னால முதுரகூன், வசமா மாட்டிக்கிட்ட மூசா, இனி தப்ப முடியாது, முடிஞ்சு கதை, அவுட். நாம அவுட். இறங்கினாலும் சாவு, நின்றாலும் சாவு. நைல் நதியில் இறங்கினா பிழைக்கலாமா? எவ்வளவு ஆழம். கடலை இறங்கினாலும் செத்துருவோம், நின்றாலும் செத்துருவோம். இப்ப என்ன செய்கிற? அந்த மூளை தோத்து போகுது. இனி வழியே இல்லை. இதுல சந்தேகமே கிடையாது. இம்பாசிபிள். கடைசி நீ சாகத்தான் போறோம். அப்படி எங்கும் போது அல்லாஹ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவருடைய மன உறுதியை இவர் வெளிப்படுத்தும் வரைக்கும் அல்லாஹ் ஒன்றும் பேசல, அப்படியே இருக்கிறான். மூசா நபி சொன்னாங்க, கல்லா இன்ன மஇய ரப்பி, இல்ல அல்லாஹ் என்னோட இருக்கிறான், செய்யஹ்தீன், அல்லாஹ் எனக்கு ஒரு வழி காட்டுவான். எவ்வளவு நம்பிக்கை பாரு, ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. சாக போற கழுத்துல கயிறு உளுந்துட்டு என்கிற கடைசி நேரத்துல கூட அந்த ஈமான் கொள்ற 5-6 விஷயத்துல உண்டு அல்லாஹ்வை பற்றி ஈமான். அல்லாஹ்வுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல கல்லா இன்ன மஇய ரப்பி, என்னோட ரப்பி இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு வழி காட்டுவான் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே உன்னோட கையில இருக்கிற தடியால கடலை அடி. அடிச்சாங்க, பாதை வந்துச்சு, ஓடினாங்க. அல்லாஹ் அந்த ஈமான் உறுதியை பார்த்தா, அந்த உறுதி நமக்கு இருந்தால்
பயம் இருக்காது, கவலை இருக்காது. எதுக்கு பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? கடைசி நேரத்தில் இப்ராஹிம் நபியை நெருப்பில் போடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இப்ராஹிம் நபி நெருப்பில் தூக்கி எறியப்படும் போது முடிஞ்சு போச்சு கதைன்னு தானே சொல்லணும். இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்போ கூட அல்லாஹ் என்ன காப்பாற்றுவோம், அல்லாஹ் போதுமான. நெருப்பில் போட்டு நெருங்குது, அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த வார்த்தை வெளியானது, அல்லாஹ்வுடைய வஹி நெருப்புக்கு போகுது. யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது பாதுகாப்பாகவும் குளுமையாகவும் மாறிவிடு. விழுந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு கூலா இருக்கு, கட்டி வச்ச கயிறு எரியுது. இப்ராஹிம் நபி எழுப்பி வெளியே வராங்க. அதான் ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தா அந்த கடைசி நிமிடம் கூட புன்னகையோடு இருக்கும். சாவ கூட சிரிச்சுக்கிட்டே அடைய முடியும். மறுமையில் இருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் கையில சாப்பிட்டு இருந்த பழக்கொலையை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க, மரணித்தாங்க. அப்ப நிம்மதியான வாழ்க்கை வரணும் என்றால் ஈமான் கொள்ற 5 விஷயங்களும் நல்ல அமலும் நமக்கு இருக்கும். அதுல அடுத்த இன்னும் சில யுக்திகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னும் சில யுக்திகள், எப்படி நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்துட்டோம்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நிம்மதியா இருக்கணும் என்றால் நம்முடைய வீட்டு விஷயங்களை நம்மளோடைய வச்சிருக்கணும். கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட தவிர வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்பதான் நமக்கு நிம்மதி வரும். நம்மளோட கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட தான் சொல்றேன், அடுத்தவன்கிட்ட பேசுறேன். இது என்ற ஆண்டவனே புருஷனை பற்றியும் போய் கதைக்கிறது தான், பிள்ளைகளை பற்றியும் கதைக்கிறது தான். இப்ராஹிம் நபி தன் மகனை பார்க்க வந்துகிட்டு இருக்க, மருமகளுக்கு மாமனார தெரியா, மருமகளுக்கு மாமனார தெரியா. எங்கம்மா இப்ராஹிம், இஸ்மாயில் வெளியில போயிருக்கிற, எப்படிம்மா இருக்கிற? சரியான கஷ்டமா இருக்குது வாழ்க்கை, சரியான கஷ்டமா இருக்கு, சரியான பிரச்சனை, பொருளாதார சிக்கல், கஷ்டத்தை சொல்றான். இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போறார், அவர் வந்தா வீட்டு வாசப்படியை மாத்தினா எல்லா கஷ்டமும் பெய்திருமென்று தகவலை சொல்லுங்கன்னு வந்துட்டார். வீட்டு வாசப்படி வந்தவர் அடையாளத்தை எல்லாம் சொன்ன உடனே இஸ்மாயில் நபிக்கு வழங்கிட்டு வாப்பா தான் வந்திருக்காரு. என்ன சொன்னார்? வாசப்படியை மாத்தண்டாம். அந்த ஃபேமிலிக்கு தெரியும் பாஸ்வேர்டா பாவிக்கிறது வாசப்படி என்று கொண்டாடி தான் சொல்ற அந்த குடும்பத்தில் அவர். அப்ப நீ எனக்கு சரி வராது. அப்ப குடும்ப கஷ்டத்தை வெளியில சொன்னா இந்த குடும்பம் நிம்மதியா இருக்காது என்கிற ஒரு தகவலை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. குடும்ப கஷ்டத்தை வெளியில சொல்லக்கூடாது. புருஷன் சரியில்லை, இல்லாட்டி பொண்டாட்டி என்ற பொண்டாட்டி அப்படி, என்ற பிள்ளைகள் அப்படி, எனக்கு அப்படி இப்படி அமைஞ்சு உண்ட விஷயத்தை அல்லாஹ் கிட்ட ஒப்பாட. அதுக்கு தான் தஹஜ்ஜத்தை வச்சிருக்கு, தொழுகையை வச்சிருக்கு, பிரார்த்தனையை வச்சிருக்கு, சுஜூதை வச்சிருக்குது. அத்தஹியாத்தை ஓதிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி துஆ கேளுங்க, சுஜூதில் துஆ கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேட்போம், துஆ கேட்போம். ஆனா வெளியில நம்ம சாப்பிடாட்டியும் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு. போற இடத்துல எல்லாம் பஞ்சம் கூற, சரியான கஷ்டம். 2 நாள் கறி வெடி, 2 நாள் வெறும் பச்சை தண்ணி சோறு தான் தின்னுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்த? இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டா இதை நீ அவர்கிட்ட சொல்லி என்ன செய்ய போறாரு? அவர் உன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்லாது. என் புருஷன் அப்படி, என் பொண்டாட்டி இப்படி, என் பிள்ளைகள் அப்படி, நீங்க பேசி தீர்த்துக்கோங்க, வெளியில சொல்லாதீங்க. இது உங்களோட நிம்மதியை இல்லாம ஆக்கிடும். நிம்மதியை இல்லாம ஆக்கிடும். விளங்கிட்டா? அப்ப இது உனக்கு சுத்திக்கிட்டு எதிரியாத்தான் வந்து சேரும். அதெல்லாம் கதைக்க கூடாது. தன் வீட்டுக்குள்ள நடக்கிற குடும்ப விஷயங்களை வெளியில பேசக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இப்படி சொல்லாத, அது ஒண்ணுக்குள்ளது. அவளை கதையை சொன்னா வேணாம்மா, இதெல்லாம் கதைக்கிறா, இது நம்ம புருஷனோட பார்த்துக்கேன், இதெல்லாம் எனக்கு என்ன சொல்ல. இப்ப மனசு பழுதாகும், ஷைத்தான் கெடுப்பான், தவறு நடக்கும், தப்புக்கள் இருக்கும். அதனால அது வேணாம். குடும்ப கஷ்டங்களை வெளியில சொல்ல வேண்டாம். பிரச்சனைகள் வெளியில போகாம பார்க்கணும்.
நம்முடைய விஷயத்தை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறது, நாம எப்படியாவது அதை சரிப்படுத்துறது, இந்த விஷயம் தான் நமக்கு பார்க்கணும். இதுதான் ஒரு அழகான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி. பிரச்சனையே வழி. அடுத்தது அந்த பிரச்சனையை சரியாக பார்க்கணும். வெளியில் சொல்லக்கூடாது, அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யணும், அதை கிளியர் பண்ண யோசிக்கணும். எப்படி கிளியர் பண்ணுறது? கணவன்ல தப்பு நடக்குது, அதனால குடும்பத்தில் சிக்கல், சரியாக்கலாம். ஒன்றும் யோசிக்காதீங்க. முதல்ல அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. ரெண்டாவது, குடும்பத்தில் வெளியில் அப்ளை பண்ணி மக்களுக்கு பகிரங்கப்படுத்தி அந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட நீங்கள் பேச தொடங்குங்க. பேசும்போது நளினமாக பேசுங்க. நளினமாக என்ன? அழகா புட்டு புட்டு தனியாக கூப்பிட்டு நீங்கள் இப்படி நடக்கிறது நல்லதில்லை, இது சம்திங் ராங், பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இது வெளியில் தெரிஞ்ச பிரச்சனை, உங்களோட நிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க என்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து பேசணும். பேசினால் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசியும் அவர் மாறலைன்னா இஸ்லாம் சொல்கிற அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது. பேசி அவர் திருந்தலைன்னா அடுத்த கட்டம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நடுநிலையாக யோசிக்கிற ஒரு பெரிய ஆளையும், நம்முடைய குடும்பத்தில் நடுநிலையாக யோசிக்கிற ஒரு பெரிய ஆளையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனையை திரும்ப பேசுவேன். அதுக்குள்ள நமக்குள்ள சமரசம் பெறலாட்டி அது போய் என்ன செய்யும்? குலாவில் அல்லது தலாக்கில் முடியும். அது இல்லாம போட்டு நாரடிக்க தேவையில்லை. அப்போ முதல் விஷயம், நம்மளே நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நான் என்ன சொன்ன காரணங்களோடு சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம், நாம காசு கொடுத்து வாங்கின காரணம். சொல்லுவாங்க பழையாக்கள், சொந்த செலவுல சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்களே. எனக்கு சூனியம் இன்னொரு ஆள் தானே செய்யணும். அதை சொல்லுவாங்க என்னண்டா, சொந்த செலவுல சூனியம் வச்சிருக்கேன்டா, நானே செலவழிச்சு எனக்கு ஆகும். அப்படி சொந்த செலவுல சூனியம் வைக்கிற, நாமளே காசு செலவழிச்சு நமக்குள்ள நிம்மதியை தொலைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த போன் பாதுகாப்பு. இது வந்தா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இந்த போன் வாங்கும் போது நாம எப்படி வாங்குறோம்டா, பாதிக்கிறதுக்கு நல்ல போன் ஒன்று தான் வாங்குறேன். வேண்டி ஒரு கிழமையால நாம பாவிக்கிறல்ல, போன் நம்மளை பாவிக்க தொடங்கிடும். போன் நம்மளை பாவிக்குது. அதனாலதான் பைக்கில் ஓடும் போது ஒருத்தர் இப்படி போறான், என்னடா அவனுக்கு ஏதாவது வலிப்பு கிழிப்பாண்டா, இதுக்குள்ள போன் உயிர் ஆபத்தோட ஓடிக்கிட்டு இருக்கான். என்னண்டா ஒரு தேவையில்லாத ஒரு கஸ்டமர் வந்திருக்கான். என்ன தேவை? நான் பைக் ஓடிட்டீங்க, நான் போனேன், நீ போனது பூரா பாரு, உண்ட உசிர் இந்த உன்னை நம்பி உன்னை பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே இருக்குது, நீ இப்படி கழிச்சு பிடிச்சி ஓடி மவுத்தானா? அப்ப நம்மட போன் நம்மட காட்சிக்கு வேண்டி நமக்கு அது ஆபத்தாகும். பொண்டாட்டியை தவிர மத்தாக்கள் எல்லாரோடையும் பேசலாம், புருஷனை தவிர மத்தாக்கள் எல்லாரோடையும் பேசலாம். எவ்வளவு பாவங்கள் நடக்குது, எவ்வளவு அனாச்சாரம் நடக்குது தெரியுமா? அழகான கட்டின புருஷனை வைத்து போட்டு எவனுடைய தொடர்பாகிறாள், அழகான மனைவி வைத்து போட்டு எவனுடைய தொடர்பாகிறான், அசிங்கம் பிடிச்சதோட எல்லாம் தொடர்பாயிட்டிருக்கான், ஆதாருக்கும் அனுதாபப்பட்டு இருக்கிறான், எவ்வளோ சமைச்சு போட்டதை லைக் பண்ணிட்டு இருக்கிறான், பொண்டாட்டி சமைச்சதை சோறாடி இதுங்கிறான். அவள் போட்ட உடுப்பை நல்லா இருக்குன்னு சொல்ல மனசு வருது இல்லை, எவ்வளோ போட்ட உடுப்புல கியூட்டா இருக்கிறீங்க, பியூட்டியா இருக்கிறீங்க அப்படிங்கிறான். அன்றைய பார்த்து கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்குறான் ஐஸ் வைக்கிறதுக்கு. அப்ப என்ன நடக்குது? இந்த போன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்டா, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைகளோட, பேரண்ட்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் இந்த நிம்மதி நமக்கு வந்துடும். இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த நாம காசு கொடுத்து வேணும் இந்த ஃபோன் தான். ஃபோன் பாதிக்கலாம், ஃபோனை நாம பாதிக்கணும், ஃபோன் நம்மளை பாதிக்கக்கூடாது. நம்முடைய தேவைக்கு அதை பயன்படுத்தணும். தேவையில்லாத தொடர்புகள் இருக்கக்கூடாது. அஜ்னபி மஹரமே உறவு பேணணும். தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத சம்பந்தங்கள் இருக்கக்கூடாது. எதுக்கு வீணா அது, அதை நம்ம யோசிக்கணும். அடுத்தது, இந்த போனால தான் தேவையில்லாத செலவுகள். பட்ஜெட்டை கூட்டினா இந்த ஆள் ஓவர் டைம் செய்யணும், ஓடணும், உழைக்கணும், காசு தேடணும், கடன் வாங்கணும், வட்டிக்குள்ளே போகணும். போனை பார்த்துருவா,
இந்த முடங்கையில் இருக்கிற கருப்பு போகிறதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம்ட்டு ஒருத்தர் ஒரு கிரீமை போட்டுட்டுருவான். உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆஜியார் பேங்குக்கு காசு போடும். முடங்கையில் கருப்பு இருக்கு இருந்த உனக்கு என்னோட புருஷன் அந்த கருப்போட அந்த கல்யாணம் பண்ணினேன், அதை மாற்றிச்சேன். அவனை முகத்தில் கருப்பு புள்ளி இருக்கான், அதுக்கு ஒரு மாதத்துக்கு 700 வச்சிடும். நான் கருப்பு புள்ளி இருந்தான், உனக்கு என்ன பிரச்சனை? அது அந்த கருப்பு புள்ளியோட அவர் கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ இந்த கருப்பு புள்ளியை நீ அழிக்கவில்லை என்றால் நான் தலாக் சொல்ல போகிறேன். எப்பயாவது எவனாவது அப்ளை பண்ணிக்கானா? இல்லை தானே, நல்லா தானே இருக்கான். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வெள்ளையாகிறதுக்கு யோசிக்காது. வெள்ளையாகிற மருந்தை போட்டு 20 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இருக்கிற ஊடுவளவெல்லாம் விற்று மருந்து செய்ய வேண்டி வரும். அலர்ஜிக்கு ஸ்டார்ட் ஆகும். விளங்குதில்லை இப்போ நமக்கு. இந்த வெள்ளையாகிறதுக்கு மருந்து போகிறது, இந்த கிருமிகள் பாதிக்கிறார்களுக்கு இப்போ விளங்காத. ஒரு 10 வருஷம் போனால் ஸ்டார்ட் ஆகும். அவனே இந்த கிரீம் வேண்டின காசி அது ஒரு பல லட்சம். இப்போ இன்னொரு நோய் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இப்போ இருக்கிற ஊடுவளவெல்லாம் வித்து போட்டு கோட்டில் படுக்கணும், மர முகத்தை மூடிட்டு தான் போகணும். அங்கே பிரச்சனை வரும். நல்லா தந்த இயற்கையான இந்த அழகாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். சும்மா அதை மாற்ற நினைக்கிறதும் அதை அழிக்க நினைக்கிறதும் தேவையில்லாமல் இவர் ஓடுறதும் தேர்றதும். இன்னைக்கு ஒரு மனுஷன் கறி வாங்கி கொடுக்கறத விட அரிசி வாங்கி கொடுக்கறத விட டப்பாவா வேண்டி கொடுக்கறதா கூட இருக்கு. ஒவ்வொருத்தர் பாத்ரூமுக்கு முழுவட்டா பாமசி மாதிரி இருக்கு. பாத்ரூமுக்கு போனால் ஒரு ஒரு பல்லு பிரஷும் ஒரு டூத் பேஸ்ட்டும் சோப்பும் தானே இருக்குது. இப்போ அப்படி அடுக்கி வச்சுருக்கு. மாறி கீறி பூச்சிட்டு போகும்போது பயமா கிடக்குது. தலைக்கு யூஸ் பண்ணுறோம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் இன்னைக்கு பார்க்குறேன், இது வந்து தலைக்கு, இது வந்து முகத்துக்கு, இது பொடி லோஷன், இது பொடிக்கு, நகத்துக்கு, இது அது உங்களுக்கு தேவையில்லை, அது பொம்பளையில் சப்ஜெக்ட். இதை விட நின்றுக்கோங்க வாப்பா, ஒன்றும் வேணாம் தம்பி, சவரை துறக்கிறத சொல்லித்தான். அவ்வளோதான். பாத்ரூம் அப்படி வச்சு அந்த பாத்ரூம் கட்டி வச்சு அதில் போட்டிருக்கிற செலவு நாயனே, கக்கா போகிறதுக்கு 1 கோடி ரூபா செலவு பாத்ரூம். இப்போ நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிம்மதி எங்கே வா? இவ அழகாக இருந்து 4 லைக்கு வாங்கிட்டு வருவா. புரிஞ்ச கையை கட்டிக்கிட்டு இருப்பார். அவருக்கு இப்போ பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு நீ தாண்டா காசு கொடுத்த பாய் ஃப்ரெண்டு. ஃபோனும் வேண்டி கொடுத்து, கிருமியும் வேண்டி கொடுத்து, வாழ்க்கையும் தொலைச்சி போட்டு இப்போ காலிக்கோட்டில் போய் நிற்கிறோம். அஜ்னபி மஹரமி உறவு பேணல. அல்லாஹ் சொன்னதை நம்ம பின்பற்றல. எல்லாரும் சோசலிசமா. இது இந்த காலத்தில் 2026 இப்படி வாழ்ந்து கடைசியிலே போயிட்டு எல்லா காலத்திலையும் இஸ்லாம் ஒன்று தான். ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான் தான். 33வது அத்தியாயம் 32வது வசனம், வலா தஹ்பான பில் கவுல், அந்நிய ஆண்களிடம் குலைந்து பேசாதுங்கிறது தான். அப்போ அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த ஃபோனால் தேவையில்லாத தொடர்புகளை தவிர்க்கணும். தேவையில்லை இவளோட தொடர்பு என்ன, இதை இனத்துக்கு லைக் பண்ண, இதை இனத்துக்கு நம்ம சேவண்ண, இதென்ன இது தேவையில்லாத வேலை. எனத்துக்கு பாய் ஃப்ரெண்டு, எனத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் போய் இப்போ 2க்கு நடுவில், லவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் கிறிஸ்டியன் ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து விட்டான் பாப்பா. இப்போ என்னன்னா கிறிஸ்டியன் புதுசா என்னெல்லாம் சனியனை கொண்டு வந்து சேர்க்காங்கன்னு தெரியும். அப்போ முதல்ல இந்த சனியன்லேருந்து அஜ்னபி மஹரமி உறவு போன்றது, இந்த ஃபோனில் தேவையில்லாத தொடர்பு, நமக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன். வைஃபோட உட்காந்து பேசி, இந்த ஃபோனில் பேசாமல் நேர முகத்தை பார்த்து பேசி, விரலில் சுழுக்கு எடுத்துக்கிட்டு பேசி, நகம் பட்டிக்கிட்டு பேசி, கையை பிடிச்சிக்கிட்டு பேசி, தோலை சாஞ்சிக்கிட்டு பேசி, தலையை தடவிக்கிட்டு பேசி, மடியில் படுத்துக்கு பேசி. இதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என் மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. இன்னும் இதுதானே வழிகாட்டுதல். ரசூலுல்லாஹ் நமக்கு தந்த வழிகாட்டுதல். அதை நம்ம செஞ்சால் நிம்மதி தானே. எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. கார் இருக்கு, வாகனம் இருக்கு, வீடு இருக்கு, மோட்டர் பைக் இருக்கு, நல்ல வசதியாக இருக்குது, நல்லா வந்துக்கணும், கை நிறைய சம்பளம், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. நம்ம தான் அதுக்கு காரணம். நல்ல கம்யூனிகேஷன் இல்லை, அவ்வளோதான். நல்லா நம்மக்கிட்டே நமக்குரிய ஆளுக்கிட்ட நாம காய்ச்சிக்கிட்டு இருந்தால் கதை முடிஞ்சுது. நமக்குரிய ஆளுக்கிட்ட நம்ம கட்சி, நம்மளோட முன்னாடியை மட்டும் பார்த்தா தான் அது அழகு. எல்லாரையும் பார்த்து போட்டு அவளை மேய்ச்சி பார்த்தா ஒரு சாரியாக தான் இருக்கும். 4-5 கொக்குக்கு நடுவில் ஒரு காகம் நண்டு அவ்வளோ இருக்கும். எனத்துக்கு அதை பார்த்தேன், இருக்கிறத பாரு. அப்போ நாம நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட பிள்ளைகளை, நம்மளோட மனைவியை, நம்மளோட குடும்பத்தை நாம் ரசித்தா, அதுக்குள்ளே நம்ம பேசினா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னா, நீ உடுத்த உடுப்பு நல்லா இருக்கு, நீ சமைச்சது சூப்பராக இருக்குது, உனக்கு இந்த உடுப்பு சும்மா அந்த மாதிரி இருக்கு, உண்மையில் இந்த கலர் உனக்கு சும்மா அப்படி இருக்குன்ற ஒரு வார்த்தை சொன்னான், உனக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த செருப்பு வேணினண்டின்னு சொன்னான். உனக்கு பார்த்தேன், கடைக்குள்ளே போனேன், இந்த ஸ்லைட்டை பார்த்தேன், உனக்கு வேணும்னு போல இருந்துச்சு, இன்னும் அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்தா
அதுக்கு மேலே வேறு எந்த ஒரு சொர்க்கத்தையும் நீங்கள் அள்ளி இந்த உலகத்தில் கொடுக்க தேவையில்லை, நிம்மதியாகிடும். எனவே நிம்மதிக்கு வழி நம்மளுக்குள்ள உள்ள உறவுகளை சரியாக பலப்படுத்தி கொள்ளணும், அதுகளோட மனம் விட்டு பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் ஏத்திக்காக இருக்கும்போது மனைவி வந்து பள்ளியில் காய்ச்சிக்கணும்டா, அவ்வளவுக்கு கம்யூனிகேஷன். ஏத்திக்காக இருக்கார், பரவாயில்ல இருக்கட்டும், திக்கர் செய்யட்டும், குர்ஆன் ஓதட்டும், தொழட்டும் பண்ணி இருக்கல, என்னோட காய்ச்சிட்டு சபியா நாய் வந்து காய்ச்சிட்டு இருக்கா, அவரும் அதை காய்ச்சிட்டு, அதுவும் ஒரு இபாதத் தான். மனைவியோட காய்ச்சிட்டு ஏத்திக்காக இருந்துக்கிட்டு மனைவியோட காய்ச்சிட்டீங்க, இதான் ஹதீஸ்ல வருது. அப்போ அது ஒரு இபாதத். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசியிருந்தா இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள். கணவன் மனைவி பேசுவதை தவிர விடிய விடிய பேசினாலும் உங்களுக்கு ஹலால் தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ள இன்னொரு சில சொல்லுவாங்க, நீங்க கதைக்கு சொல்றீங்க, கதைச்சாலே பிரச்சனையே இந்த ஆளு அப்பா வேணும் பெற போறோம் இன்னும் ஒரு மாசம் நின்று வாங்கன்னு சொல்றாள் சிலர். அதுக்கு ஒன்றும் செய்யணும், அது அவருக்கு அந்த நெகட்டிவாகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கதைக்கிறாளோட கதைக்கணும்னாதான் அவங்களும் பாசிட்டிவாக கதைக்கணும், இவங்களும் பாசிட்டிவாக கதைக்கணும். அப்போ தான் அந்த கதையில் நிம்மதி இருக்கும். குறை முடிச்சுக்கிட்டு எடுத்ததுக்குள்ள ஒரு என்ன சொன்ன என்ன அது வந்த ரெண்டு கேட்டு குழப்பினா அந்த கதை பிரச்சனையாக்க முடியும். கதைக்கிறத நிம்மதியாக அழகாக கேட்கணும், தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். இப்படி இருந்தால் மனசுக்கு நிம்மதி இருக்கு. எனவே நிம்மதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி இந்த விஷயங்கள் தான். ஈமான் கொள்ளணும், அல்லாவை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, மறுமையை கொண்டு, அதே மாதிரி கலா கதவை கொண்டு நம்ம ஈமான்களை நல்ல அமல் செய்யணும். கணவன் மனைவி உறவுகளை பேணணும், நமக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், பாவங்களை தவிர்த்து கொள்ளணும். நல்ல அமல் செய்வாங்கன்னா என்ன அர்த்தம்? பாவங்களை தவிர்த்து கொள்வாங்க. பாவங்கள் தேவையில்லாத தொடர்புகள், அஜ்னபி மஹ்ரமி உறவு போன்றது எனத்துக்கு தேவையில்லாமல் இதை போட்டு நம்ம லைக் பண்ணி நிற்கும், அது தேவையில்லைங்கிறதுல நம்ம விட்டுறணும். இப்போ சிலர் வந்து தர்மம் செய்யணும், நல்லது செய்யணும். ஒரு சிலர் நல்ல வசதியாக இருப்பாங்க, ஏழைகளை பார்த்து கொடுப்பாங்க, விதவைகளை கொடுப்பாங்க. கொடுக்குறதா இருந்தால் பொம்பளைகளை தனியாக கூப்பிட்டு கொடுக்காம பொண்டாட்டிகிட்ட கொடுத்து கொடு. சிலர் விதவைக்கு உதவி செய்ய போய் அதிலேயே மாட்டிக்கிட்டாங்க, அந்த விதவையோட ஒரு வாழ்க்கை தொடர்ந்தது. இப்படித்தான் கொண்ட கொடுக்க கொலையெல்லாம் நிம்ம மனசில் அல்லாவுக்காக கொடுக்க மாட்டான் கொடுக்குறேன். அவள் பார்த்து ஒரு தேங்க்ஸ் வைப்பாள் பாருங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று வைப்பாள் ஒரு பொய்ஸு. இன்னொரு தரம் பேக்கு கொண்டு போகணும் போல இருக்கும். மறுவா பேக்குக்கு டீ கிடைக்கும், டீக்குள்ளே சீனி போடுவாள், சீனியில் மயங்குவாள், மறுவா ஒரே எங்கே அனுப்பார் கொண்டாடி தேடுவா. அதனால் தர்மம் செய்கிறதா இருந்தாலும் அஜ்னபி மஹ்ரமை உறவு பண்ணிச்சு. பெண்கள் பார்த்துக்கணும், அந்த பண்ண உனக்கு தேவையில்லை விஷயம். இந்த பெண்களுக்கு கொடுக்கணும், வைஃப்கிட்ட கொடுங்க, அது கொடுத்துட்டு வரணும், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணம்